கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்லையும் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாய் கர்த்தர் அடியனுக்கு பாராட்டின தயவுக்காய் கர்த்தர் நன்றியோடு கூட துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக 1 யோவானின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 8வது வசனம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். 16வது வசனம். தேவன் நம்மில் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே யோவான் அவர் அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்கிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதே 1 யோவான் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை கூட நம்ம வாசித்தோம்னா, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. உலகத்தில் நம்ம அன்பு கூறும்போது நமக்குள்ள பிதாவின் அன்பு என்ன செய்யாது, இருக்காது அப்படின்னு கூட சொல்கிறாரு. ஆனால் தேவன் மாத்திரம் எப்பவும் பார்த்தீங்கன்னா அன்பாகவே காணப்படுகிறார். நம்முடைய பிரசங்கத்தின் தலைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, நேசிக்கிற தகப்பன் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். வேதத்துலேருந்து ஏசப்பா நம்மளை நேசிக்கிறதுனால ஏசப்பாவுடைய அன்பை வெளிப்படுத்துறவத்தில் ஏசப்பா எப்படி யாரை நடத்துனாங்க, அதற்கு அவங்கக்கிட்ட காணப்பட்ட காரியம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். பாருங்கள், ஏசப்பாவுடைய அன்பை குறித்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். தேவன் ரொம்ப அன்பானவர். ஏசப்பாவுடைய அன்புக்கு ஈடு இணையா வேற எந்த அன்பையுமே என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. தந்தையிலும் உந்தன் அன்பு சிறந்ததையா, பெற்ற தாயிலும் உந்தன் அன்பு பெரியதையா. தந்தையிலும் உந்தன் அன்பு சிறந்ததையா, பெற்ற தாயிலும் உந்தன் அன்பு பெரியதையா. நீதான் நேசம், நீதான் பாசம், நீதானே எல்லாம் எனக்கு. இசையா நீதானே எல்லாம் எனக்கு. நீதான் நேசம், நீதான் பாசம், நீதானே எல்லாம் எனக்கு. இசையா நீதானே எல்லாம் எனக்கு. இந்த பூமியிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்புக்கு எக்ஸாம்பிளாக நம்ம யாரை சொல்லுவோம்னு சொல்லி பார்த்தோன்னா, உலக பிரகாரமாகவும் சரி ஆவிக்குரிய பிரகாரமாகவும் நம்ம யாரை சொல்லுவோம்னா தாயுடைய அன்பை தான் என்ன சொல்லுவோம், சிறந்த அன்புன்னு தாயுடைய அன்பை தான் சொல்லுவோம். ஏன்னா ஒரு தாய் ஆண்டவர் கூட என்ன சொல்கிறாரு, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, மறக்க மாட்டாங்க. எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் தாயை பாருங்கள், குழந்தைய ரொம்ப கேர் பண்ணிப்பாங்க. அந்த குழந்தைக்கு என்ன தேவை, அவங்களுடைய கஷ்டம் எவ்வளோ இருந்தாலும், அவங்களுடைய காரியங்கள் எவ்வளோ கடினமாக இருந்தாலும் குழந்தையை கேர் பண்ணுறதுல அம்மாவை மாதிரி யாருமே வர முடியாது. அதனால தாய் பாசத்தை ஒரு சிறப்பானது என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. பிள்ளைங்களை வளர்க்குறதுல தகப்பன் மாற என்ன சொல்லுவாங்க, தாய் அன்பு காட்டினாலும் பிள்ளையை கரெக்டாக வளர்க்குறது யார் தான், தகப்பன் அப்படின்னு சொல்லி பொதுவாக என்ன சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வேதத்தில் இருந்து நம்ம பார்க்கும்போது அப்பாவுடைய தகப்பனுடைய அன்பு ரொம்பவே விசேஷமான ஒன்று தான். நேசிக்கிற ஒரு தகப்பன் எப்படி நடந்து கொள்வார், என்னென்ன தம்முடைய பிள்ளைங்களுக்கு செய்வாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஏசப்பா நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம், ஏசப்பா நம்ம தப்பு பண்ணால் நம்மளை என்ன செஞ்சுருவாங்க, வெறுத்துருவாங்க, நம்ம மேலே அன்பு காட்ட மாட்டாங்க, பாசமாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தரை நம்ம அறியறதுக்கு முன்பாக, இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக அநேகருடைய வாழ்க்கையில் இது நினைக்கிறேன், நான் இப்படி தப்பு பண்ணியிருக்கேன், அப்படி பண்ணியிருக்கேன், அதனால் ஏசப்பாவுக்கு என்ன பிடிக்காது, எப்படி இந்த உலக மனுஷங்க என்ன வெறுப்பாங்களோ அது போல தான் ஏசப்பாவும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய வேலையில் நினச்சிருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஏசப்பா பாவத்தை வெறுத்து பாவியை நேசிக்கிற ஒரு தேவனாய் காணப்படுகிறார். சங்கீதம் 89வது அதிகாரம் 26வது வசனத்தை நம்ம வாசித்தோமானா, சங்கீதம் 89:26 வாசிக்கும் போது சங்கீதக்காரன் சொல்றாரு, அவன் என்னை நோக்கி நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லுவான். பார்த்தீங்கன்னா அங்கே என்ன சொல்கிறான், அந்த சங்கீதக்காரர் சொல்கிறாரு, நீர் என் பிதா அப்படின்னு சொல்லி ஏசப்பாவை பார்த்து சொன்ன உடனே அடுத்த வசனத்தில் ஆண்டவர் மறுபடி சொல்கிறாரு, அவனே எனக்கு முதற் பேரானவனாய் நான் என்ன செய்திருக்கேன்,
வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்து 27வது வசனத்தை வாசித்து பாருங்க. நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனும் ஆக்குவேன். பாத்தீங்களா, ஆண்டவர் என்ன சொல்ற, நம்ம அவரை பார்த்து அப்பா அப்படின்னு கூப்பிட்டோம்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்னுடைய முதல் பிள்ளை யாரு தான், நீங்க தான் அப்படின்னு சொல்லி அந்த முதல் பிள்ளைக்கு ஒரு ஸ்தானத்தை தந்து என்ன செய்யறாங்க, நம்மளை நடத்தக்கூடியவங்களா காணப்படுறாங்க. நம்ம ஒரு வார்த்தை அப்பான்னு சொல்லி கூப்பிட்டா போதும். பாருங்க, நம்ம என்ன செய்யறோம், பூமியில நம்ம போய் எல்லாரையும் போய் என்ன செய்ய மாட்டோம், அப்பான்னு கூப்பிட மாட்டோம். போய் யார் அப்பான்னு கூப்பிடுவோம், நம்மளை பெத்த அப்பாவை போய் என்ன செய்வோம், அப்பான்னு கூப்பிடுவோம். அடுத்தது என்ன செய்வோம், பெரியப்பா சித்தப்பா அப்படி சொல்லுவோம். சிலர் என்ன செய்வாங்க, பெரியப்பா பேரை சொல்லி அவங்க பேரை சொல்லி அப்பா சொல்லுவாங்க. அதாவது பெரியப்பா சித்தப்பா அப்படி சொல்றதுக்கு பதில் பேரை சொல்லி அப்பான்னு சொல்லுவாங்க. அது வந்து எதை மீன் பண்ணும், அவங்க வந்து இவங்களுடைய ரிலேஷன், அவங்க அப்பாவோட கூடி பிறந்தவங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணும். ஆனா பாருங்க, அப்பான்னு சொல்லிட்டு நம்ம அப்பாவை சொல்றோம். எல்லாரும் வந்து நம்ம அப்பாவை என்ன சொல்ல மாட்டாங்க, அப்பான்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க அப்பாவை எல்லாரும் அவங்க அப்பான்னு கூப்பிடுவாங்க. ஆனா நம்ம எல்லாரும் அப்பான்னு கூப்பிடுற ஒரு ஆள் யாரு தான், நம்ம ஏசப்பா மாத்திரம் தான். பாருங்க, எந்த வயசு வரமும் இல்லை, நம்ம குட்டி பிள்ளையா இருந்தாலும் சரி, நம்ம எத்தனை வயசாகி மறிக்க போகிற ஒரு தருணத்துல நம்ம இருக்கிற ஒரு முதிர் வயது ஆனாலும் நம்ம ஏசப்பாவை பார்த்து நம்ம என்ன சொல்றோம், அப்பான்னு கூப்பிடுறோம். பல சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஏசப்பா குறித்து வேதத்தில் அநேக உறவு முறைகளை குறித்து கூட சொல்லப்பட்டிருக்கு. ஏசப்பா நமக்கு சகோதரராக இருக்கிறார், நமக்கு நண்பராக இருக்கிறார், நமக்கு மணவாளனாக இருக்கிறார், நாயகராக இருக்கிறார், அப்படி சொல்லி நிறைய ரிலேஷன்ஷிப் வந்து பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் பாருங்க, நம்ம அதை பிரசங்கத்துக்காகவோ அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக வந்து என்ன செய்வோம், அதை யூஸ் பண்ணோம். ஆனால் உண்மையாக நம்ம மனசார நம்ம ஏசப்பா பார்த்து நம்ம எல்லாரும் எப்படி சொல்கிறோம், ஏசப்பா அப்படிங்கிற வார்த்தை தான் நம்ம என்ன செய்கிறோம், ரொம்ப யூஸ் பண்ணுறோம். யாருமே பாருங்க, ஒரு ஜபத்துக்கு வேணா ஜஸ்ட் சொல்லுவோம் இயேசுவே அப்படி சொல்லுவோம். இப்போ நம்ம உட்கார போகிறோம், ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்து களைப்பில் போய் உட்கார போகும்போது என்ன சொல்லுவோம், ஏசப்பா அப்படி சொல்லிட்டு என்ன செய்வோம், உட்காருவோம். அப்படி எழுவும் போது ஏசப்பா அப்படி சொல்லி கூப்பிட்டுட்டு எழுவோம். எந்த ஒரு காரியத்துக்கும் பாருங்க, ஏசப்பா வேற எந்த உறவு முறையும் யாருமே யூஸ் பண்ணல. மாமா சித்தப்பா பெரியப்பா அப்படி எந்த உறவு முறையும் என்ன செய்யறதில்ல, யூஸ் பண்றதில்ல. அப்பாங்கிற ஒரு வார்த்தை மாத்திரம் என்ன செய்யறோம், நம்ம யூஸ் பண்றோம். ஏன்னா அவர் நமக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவி என்ன செஞ்சிருக்காங்க, நமக்கு ஏசப்பா தந்திருக்கிறாங்க. அதனால தான் பாருங்கள், நம்ம லைஃப்பில் நம்ம எப்போ பார்த்தாலும் என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி, ஒரு சந்தோஷம் வந்தாலும் சரி, நம்ம என்ன செய்கிறோம், அப்பா அப்படிங்கிற ஒரு உறவில் கூப்பிட்டு என்ன செய்கிறோம், உரிமை பாராட்டுறோம். ஏசப்பா என் அப்பான்னு சொல்லி நம்ம எல்லாரும் உரிமை பாராட்டுறோம். யாரும் நம்மக்கிட்ட வந்து சண்டை போட மாட்டாங்க. என்ன நீ ஏசப்பாவை எங்கள் அப்பான்னு சொல்கிற, எனக்கு அப்பா அப்படின்னு சொல்கிறோம் சொல்லி நம்மக்கிட்ட யாரும் சண்டை போட மாட்டாங்க. குட்டி பிள்ளைங்களை பாருங்கள், நம்ம சொல்லுவோம், சின்ன பிள்ளைங்களை வம்பிழுக்கிறதுக்கு என்ன சொல்லுவோம், இது அவங்க அப்பாவை பார்த்து சொல்லுவோம், எங்கள் அண்ணன், எங்கள் சித்தப்பா, எங்கள் பெரியப்பா அப்படி சொல்லி என்ன செய்வோம், அவங்க அம்மாவை பார்த்து என்ன செய்வோம், இது எங்கள் அக்கா அப்படி நம்ம வம்பிழுப்போம். அப்போ பிள்ளைங்க என்ன செய்யும், இல்லை எங்க அப்பா தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஏசப்பாவை மட்டும் பாருங்க, எல்லாருமே என்ன செய்யறோம், உரிமை பாராட்டுற ஒரு ஸ்லாக்கியத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். பார்த்தீங்க, அப்படியே ஏசப்பாவுடைய அன்பு ரொம்ப ஒரு சிறந்த ஒரு அன்பாய் காணப்படுது. அவர் நம்மை நேசிக்கிற ஒரு தகப்பனாய் ஒவ்வொரு நாள் என்ன செய்கிறாரு, நம்மை வழி நடத்தி வருகிறார். முதலாவதாக பார்த்தீங்கன்னா, இந்த நேசிக்கிற தகப்பன் என்ன செய்கிறார்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, லூக்கா 15வது அதிகாரம் 11லிருந்து 32 வரை அந்த சம்பவம் முழுவதுமே நமக்கு தெரியும். ஒரு இளைய குமாரன், அந்த இளைய குமாரனை குறித்து என்ன சொல்லுவோம், கெட்ட குமாரன். ஆனால் பைபிளில் உண்மையிலே கெட்ட குமாரன் ஒரு வார்த்தை சொல்லப்படவே இல்லை. ஆனால் இங்கிலீஷ் பைபிளில் நம்ம பார்த்தோன்னா ப்ராடிகல் சன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உவமைக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒரு துன்மார்க்கமான ஒரு மகன் காணப்படுறான் ஒரு தகப்பனா இருக்கு. பாருங்க, இந்த மகன் வந்து என்ன செய்யறான், அந்த 15வது அதிகாரம் 11, 12 வாசிக்கும் போது வாசிங்க. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். பார்த்தீங்கன்னா, இங்கே 2 மகன் இருக்காங்க. இளையவன் வந்து செய்கிறான், 2 பேர் இருக்காங்க. மூத்தவன் அவன் போக்கில் இருக்கான். சரி, இளையவன் வந்து கேட்குறான், அப்பா ஆஸ்தியில் எனக்கு வர்ற பங்கை எனக்கு தாங்க. இந்த அப்பா எந்த கொஸ்டினும் கேட்கல. இப்போ உங்கள் பிள்ளைங்க வந்து உங்ககிட்ட வந்து, அம்மா இப்போ உங்ககிட்ட இருக்க நகையெல்லாம் எனக்கு பிரித்து தாங்கம்மா, இப்போ இருக்க அப்பா வேலைக்கு போயிட்டு வந்த பணத்தை அவ்வளோத்தையும் எனக்கு பிரித்து, எங்கள் 2 பேருக்கும் பிரித்து தாங்க அப்படின்னு கேட்டால் நம்ம கொடுப்போமா? மாட்டோம். ஏன்னா பிள்ளைங்க கிட்ட கொடுத்தா பிள்ளைங்க அதை என்ன செய்யணும், அதை எப்படி பயன்படுத்தணும் பிள்ளைகளுக்கு ஒரு விவரம் வந்த பிறகு கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம், கொடுக்க மாட்டோம். பாருங்க, சில இடங்களில் கல்யாணம் ஆகி பிள்ளைங்க பேர பிள்ளைங்க எல்லாமே வந்தாலும் என்ன செய்ய மாட்டாங்க, சொத்து பிரித்து கொடுக்க மாட்டாங்க. அதே ஃபேமிலியில் பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிடும். இங்கே பாருங்கள், இந்த அப்பா எந்த கொஸ்டினுமே கேட்கல, சொத்தை உடனே என்ன செஞ்சுட்டாங்க, பிரித்து கொடுத்துட்டாங்க. இந்த பையன் கொஞ்ச நாளில் என்ன செய்கிறான், சில நாளைக்கு பின்பு என்ன செய்கிறான், அவன் அப்பா அவனுக்கு கொடுத்த ஆஸ்தி எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு எங்கே போகிறான், தூர தேசத்துக்கு போகிறான். எல்லாம் துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணி எல்லாம் அழிஞ்சு போச்சு.
எவ்வளோ நாள் காசு பணம் தங்காது. அது நம்ம வந்து நம்ம உழைச்சி மறுபடி சேர்க்க தான் என்ன செய்யும், நம்மக்கிட்ட இருக்கும். ஆனால் எதுவுமே செய்யாமல் துன்மார்க்கமாக வாழும்போது, குடித்து வெறித்து தவறான பழக்க வழக்கங்களை ஈடுபடும் போது இருக்கிற காசு என்ன செஞ்சிடும், குறைஞ்சி போயிடும். இப்போ இவங்கிட்ட பணமும் இல்லை, தேசத்துலேயும் ஒரு கொடிய பஞ்சம் உண்டாயிடுச்சு. காசு இல்லை, வேலை செய்தாவது பிழைக்கலான்னா தேசத்தில் பஞ்சம், வேலை செய்யப்போனா சம்பளம் கூட கிடைக்கல, பண்ணி துன்ற தவிடு கூட என்ன செய்யலாம் இவனுக்கு கிடைக்கல. இப்போ இவனுக்கு புத்தி தெளியுது. 17வது வசனத்தில் நம்ம வாசித்தோம்னா இவன் புத்தி தெளிஞ்சு சொல்றான் பாருங்க, என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனை பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கு. ஏன்னா அவங்க அப்பா வீட்டை குறித்து நல்லா அறிஞ்சிருந்தான். அவனுக்கு சாப்பாடு கிடைச்சதில்ல, அவங்க வீட்டில் நிறைய வேலைக்காரங்க இருந்தாங்க, எல்லாருக்கும் திருப்தியான சாப்பாடு இருந்து. ஆனால் நான் இங்கே பாருங்க பசினால செத்துட்டு இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி இப்போ தான் வேண்டிய மனது என்னது, உணர்வடையுது. உணர்வடைஞ்ச ஒன்று 18வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்க. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, வரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். அடுத்த இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி இவன் என்ன செய்யறான், நான் இனி எங்க அப்பா கிட்ட திரும்பி போய் சொல்ல போறேன், அப்பா நான் பரத்துக்கு விரோதமாக உங்களுக்கு முன்பாக நான் பாவம் செஞ்சுட்டேன், உங்க பிள்ளைன்னு சொல்லப்படுறதுக்கு நான் இனி பாத்திரம் இல்லை, உங்க வேலைக்காரங்களை ஒருத்தனா என்ன வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன்னு சொல்லிட்டு உடனே என்ன செய்வேன், தாமதிக்கவே இல்லை, தப்பு பண்ணிட்டான். ஆனால் என்ன செய்தான், புறப்பட்டு போகிறான். போய் அவங்க அப்பா வந்து இவனை தூரத்தில் பார்க்கும்போதே 20வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்க. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். நம்ம பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க, அவங்க நம்மக்கிட்டேருந்து வாங்கிட்டு போயிட்டாங்க, இல்லை ஏதோ ஒரு காரியமாக நம்மளை விட்டு பிரிஞ்சு நம்ம விரும்பாத ஒரு காரியத்தை செஞ்சுட்டாங்க. திரும்பி அந்த பிள்ளை மனம் திரும்பி வரும்போது எத்தனை பேரண்ட்ஸ் ஏற்றுக்கொள்வோம்? சிலர் ஏற்றுக்கொள்வோம், சிலர் என்ன செய்வோம், இப்படி செஞ்சுட்டா என்ன தலை குனியை வச்சுட்டா, இனி இவன் எனக்கு தேவையில்லை, இவன் எனக்கு தேவையில்லை, குடிச்சிட்டு ரோட்டில் விழுந்து கிடக்கிறான், பார்க்குறவங்களாம் என்ன அவமானமாக பேசுகிறாங்க. அவன் போதை தெளிஞ்சு காலையில் வீட்டுக்கு வந்தால் என்ன செய்வோம், சண்டை போடுவோம், இப்படி என் மானத்தை வாங்குறியேடா, இப்படி செய்கிறியேடா. ஒரு பிள்ளை ஒரு பையன் கூட ரோட்டில் நடந்து போயிட்டு பார்க்குறவங்க வந்து கேட்குறாங்க, இப்படி என்ன வேதனைப்படுத்துறியேன்னு சொல்லி என்ன செய்வோம், பிள்ளையை கடிந்து கொள்வோம், பிள்ளையை வெறுப்போம், என்ன செய்வோம், கண்டிப்போம், அடிப்போம், என்ன செய்ய முடியுமோ நம்ம அதை செய்வோம். ஆனால் இந்த மகன் பாருங்கள், எல்லாத்தையும் அப்பா கிட்ட வாங்கிட்டு போய் அழிச்சிட்டு ஒன்றும் இல்லாதவனா, பிச்சைக்காரனை விட மோசமானவனா பாருங்கள். பண்ணி மேய்க்கிறவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்கும், அப்படிவே திரும்பி வரான் பாருங்கள். இந்த அப்பா என்ன செய்கிறாரு, நேசிக்கிற தகப்பன் மறுபடியும் தன் மகனை ஏற்றுக்கொள்வார். ஒரு நேசிக்கிற தகப்பனால் என்ன செய்ய முடியும்னா, கண்டிப்பாக தன் பிள்ளை எப்படி இருந்தாலும் என்ன செய்ய முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும். பார்த்தீங்கன்னா இவர் என்ன செய்கிறாரு, அவன் எப்படி இருக்கான், அவன் நிலவரம் என்ன அப்படின்னு எதையுமே பார்க்கல. அவனை ஓடி போய் என்ன செய்தார், கட்டி பிடிச்சி அவனுக்கு முத்தம் கொடுத்தாரு. நாமும் கூட இப்படி தான் பாவத்தின் உலையில் கடந்து உழைஞ்சு கொண்டு வரும்போது நம்ம வந்து முழுசும் பாவ கரையினால் நிறைஞ்சிருக்கோம். ஆனால் ஏசப்பா என்ன செஞ்சாங்க, நம்ம ஏசப்பா கிட்ட நம்ம திரும்பி வரும்போது ஏசப்பா என்ன செஞ்சாங்க, நம்மளை ஏற்றுக்கொண்டாங்க. நீ பாவம் செஞ்சுட்ட, நீ எனக்கு வேண்டான்னு சொல்லி நம்மளை என்ன செய்யலை, புறக்கணித்து தள்ளலை. நம்ம இயேசுவோடைய சமூகத்துக்கு வந்த பிற்பாடு கூட அநேக பாவங்களை செய்கிறோம். நமக்கு தெரியும், நான் செய்கிறது தப்பு, நான் பொய் சொல்லிட்டேன், நான் இப்போ இந்த காரியத்தை செஞ்சுட்டேன், இது இயேசுவுக்கு பிடிக்காது எனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய இருதயம் உணர்வுள்ளதாக இருக்குது. ஆனால் பாருங்கள், நம்ம மறுபடியும் இயேசுவா கிட்ட வந்து இயேசுவா என்ன மன்னிச்சிருங்க இயேசுவா, எத்தனையோ தடவை பார்த்தீங்கன்னா நம்ம பொய் சொல்லியிருப்போம், எத்தனையோ தடவை சூழ்நிலையை சமாளிக்கிறதற்காக தேவன் விரும்பாத காரியத்தை செஞ்சுருப்போம். ஆனால் பாருங்கள், நம்ம மறுபடியும் இயேசுபா கிட்ட வந்து இயேசுபா நான் மன்னிச்சிருங்க இயேசுபான்னு சொல்லும்போது பாருங்க, ஒவ்வொரு மாதம் ஆப்போசிட் எடுக்கும்போதும் நம்ம அறிக்கை பண்ணுறோம், இயேசுபா அந்த தப்பு செஞ்சேன், இந்த தப்பு செஞ்சேன், கோவப்பட்டுட்டேன், முறுமுறுத்தேன், எரிச்சல் பட்டேன் இயேசுபா அப்படி நம்ம ஒவ்வொரு காரியங்களாக நம்ம அறிக்கை பண்ணும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாங்க, இனி நீ வேண்டாம், நான் உன்னை எத்தனை வாட்டி மன்னிச்சிட்டேன், உனக்காக நான் எவ்வளவோ ரத்தம் சிந்திட்டேன், நீ எனக்கு சிந்துறதுக்கு ரத்தம் இல்லை, நீ போன்னு சொல்லி நம்மளை வெறுத்து தள்ளவே இல்லை, நீ எனக்கு வேணும்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம தப்பு செஞ்சு மன்னிப்பு கேட்க இயேசுபா என்ன செய்கிறாங்க, நம்மளை மன்னித்து நம்மளை அரவணைத்து கொண்டு தான் இருக்காங்க. நம்முடைய பாவங்களெல்லாம் என்ன செய்கிறாங்க, மன்னித்து நம்மளை ஏற்றுக்கொள்கிறாங்க. ஏற்றுக்கொண்டு தம்முடைய கிருபையினால் என்ன செய்கிறாங்க, நம்மளை நிரப்பி கொண்டிருக்கிறாங்க. பாருங்கள், இந்த மகன் என்ன செய்கிறான்,
இவன் வந்ததுமே அப்பா அவனை ஏற்றுக்கொண்டுட்டாரு. இவன் பாருங்க அடுத்தது நம்ம அந்த 21வது வசனத்துல இவன் சொல்றான் பாருங்க. குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். பாருங்க இவன் சொல்றான், அவன் மனசுல நினைச்சது அப்படியே அப்பாவை பார்த்தோன்னு சொல்றான். அப்பா, நான் பரத்துக்கு விரோதமாக, அது ஆண்டவருக்கு விரோதமாகவும் பாவம் செஞ்சுட்டேன், உங்களுக்கு முன்பாக உங்க பார்வைக்கு நேராக என்ன செஞ்சுட்டேன், நான் பாவம் செஞ்சுட்டேன். எத்தனை பேர் இந்த அப்பாட்ட வந்து சொல்லியிருப்பாங்க, ஓ மகன் அந்த ஊர்ல அப்படி இருக்கான், இந்த ஊர்ல இப்படி இருக்கான், இப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கான், நீ எதுக்கு அவன் ஆஸ்தி பிரிச்சு கொடுத்த, அப்படிலாம் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு அந்த தகப்பனுக்கு மனசு கூட உடஞ்சுதான் இருந்திருக்கும். ஆனா அந்த பையன் சொன்ன உடனே பாருங்க, தகப்பன் அதை வந்து அந்த வார்த்தையை கேட்க அவரால் முடியல. ஏன்னா அடுத்தது சொல்றான், இனி உங்க குமாரன் சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. நம்ம பிள்ளைங்க நம்ம கிட்ட வந்து தப்பு செஞ்சுட்டேன், இனி நான் உங்கள் பிள்ளையா இருக்க முடியாதுன்னு சொன்னால் நம்ம மனசு எப்படி இருக்கும்? 1000 தப்பு செய்யட்டும். பாருங்கள், குடிச்சிட்டு வந்தால் திட்டுவாங்க, ஹஸ்பண்ட் குடிச்சிட்டு வந்தால் ஒய்ஃப் என்ன செய்வாங்க, சண்டை போடுவாங்க. ஆனால் ஒருத்தருமே நீங்கள் வேண்டான்னு செய்ய மாட்டாங்க, வெறுத்து தள்ள மாட்டாங்க. ஒரு பொல்லாத தகப்பன், பொல்லாதவங்க அப்படிங்கிற ஒரு பெயர் பெற்ற பெற்றோரே இவ்வளோ அன்பை நம்ம அந்த நேரம் கடிந்து கொண்டாலும் அவங்கள வெறுத்தாலும் மறுபடியும் அவங்கள நேசிப்போனா, நமக்காக இரத்தத்தை சிந்தி இந்த பூமியில் வந்த தேவன் நம்ம மேலே எவ்வளவு இரக்கம் உள்ளவராக இருப்பார் பாருங்க. இந்த வார்த்தை சொன்னது அந்த அப்பாவால் பொறுக்க முடியல. நான் இனி உங்கள் பையன் சொல்ல முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி அடுத்த வார்த்தை சொல்றதுக்கு அப்பா என்ன செய்யலை, வேலைக்காரன் சொல்றதுக்கு இடம் கொடுக்காம உடனே சொல்றாரு. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரன் நோக்கி, எப்படி நான் உங்க பிள்ளைன்னு சொல்லப்பட பார்த்தனாலும் சொன்ன உடனே பக்கத்தில் நான் ஊழியக்காரனை பார்த்து சொல்றாரு, நீங்க உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் காலுக்கு பாதரட்சியும் போடுங்கள் அப்படின்னு சொல்லி சில கொழுத்தை கண்டு அடித்து என்ன செய்யுங்க, விருந்து வைங்க, நம்ம சந்தோஷமா இருப்போம். பாருங்க, இந்த வார்த்தையை தகப்பனால ஏற்றுக்கொள்ள முடியலை. நம்ம செய்கிறோம், ஏசப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், இனி உங்கள் பிள்ளையா நான் இருக்க முடியாது ஏசப்பா, நான் இப்படியே இருந்துடுறேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி நம்ம சில வேளையில் என்ன நம்ம மனம் கசந்து சொல்கிறோம், இதுக்கு மேலே நான் உங்கள் பிள்ளையா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணி நம்ம சொல்கிற ஆண்டவர் அந்த வார்த்தையை ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியலை. ஏன்னா அவர் நம்மளை அவ்வளவா நேசிக்கிறார். பாருங்க, உடனே என்ன சொல்கிறாங்க, உயர்ந்த வஸ்திரம் கொண்டு வாங்கன்னு சொல்கிறாரு. நம்ம இங்கிலீஷ் பைபிளை வாசித்தா பிரிங் ஃபோர்த் குவிக்லி அப்படின்னு சொல்லி, அதாவது சீக்கிரமாக கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இந்த வஸ்திரம் என்பது ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை காண்பிக்கிறது. வேலைக்காரங்களுக்குள்ளே ட்ரெஸ் இருக்கும், பிள்ளைங்களுக்குள்ளே ட்ரெஸ் என்ன செய்வாங்க, கொடுப்போம். நம்ம பிள்ளை ஒரு அழுக்கான ட்ரெஸ் விளையாடிட்டு இருக்க, அழுக்கான ட்ரெஸ் ஓடி வந்தோம், நம்ம என்ன செய்வோம், உடனே பிள்ளைய சுத்தம் பண்ணி அதுக்கு நல்ல ட்ரெஸ் போட்டுவிடும். அதுபோல் அந்த நம்ம பாவத்திலிருந்து நம்ம மனம் திரும்பி ஏசப்பா கிட்ட வரும்போது ஏசப்பா தம்முடைய ரத்தத்தினால் நம்மளை கழுவி விலையேற பெற்ற ரட்சிப்புங்கிற ஒரு வஸ்திரத்தை என்ன செஞ்சுருக்காங்க, நமக்கு உடுத்தி இருக்கிறாங்க. பாருங்க, அடுத்தது பவர் அண்ட் அத்தாரிட்டின்னு சொல்றது போல என்ன சொல்றாங்க, வல்லமை அதிகாரத்தை என்ன செஞ்சுருக்காங்க, மோதிரமா நமக்கு தந்திருக்காங்க. பாருங்க, மோதிரம் ஏதோ நம்ம இந்த இப்போ நம்ம போட்டுட்டு இருக்க கோல்டு ரிங் அந்த மாதிரி இல்லை. மோதிரம் என்பது முத்திரை மோதிரமாய் ஆண்டவர் வைப்பேன்னு சொல்லியிருக்கார். முத்திரை மோதிரம் நான் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பெர்மிஷன், அந்த முத்திரை வைக்கப்படலைன்னா அந்த காரியத்தை செய்ய முடியாது. பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு தான் அடையாளம். அப்போ ஒரு வல்லமையும் அதிகாரத்தை இசப்பா என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க பிள்ளைங்கிறதுக்கு அடையாளமா நமக்கு தந்திருக்கிறாங்க. ஆயத்தம் என்கிற ஒரு பாத ரட்சை, அதாவது ஆயத்தம் சமாதானம் அப்படிங்கிற ஒரு அனுபவம் தான். சமாதானத்தையும் சுவிசேஷமாகிய ஆயத்தம் என்னும் பாதரட்சைன்னு சொல்லி எபேசியரில் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, ஏசப்பாவை நம்ம ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் போது பாருங்க, நமக்குள்ள ஒரு பெரிய சமாதானம், பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய இளைப்பாதல் என்ன செய்து நமக்குள்ள உண்டாகுது. ஆனால் அந்த பாவத்தினால நம்முடைய மனசாட்சி பாதிக்கப்படும் போது நமக்கு என்ன செய்யாது, சமாதானமே இருக்காது. இப்போ நம்ம பாருங்க, ஏசப்பா கிட்ட வரும்போது ஏசப்பா நம்மளை ஏற்றுக்கொண்டது மாத்திரம் இல்லை, அவங்களை பிள்ளைங்கிறத ஒரு அதிகாரத்தையும் பாருங்க, ஒரு சமாதானத்தையும் என்ன செஞ்சிருக்காங்க, நமக்கு தந்திருக்கிறாங்க. இந்த ஓமையை நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. அப்பா இளைவன்ட்டு என்ன செய்தார், அன்பா இருக்கு. நம்ம கீழே வாசித்து பார்க்கும்போது நமக்கு தெரியும், மூத்த மகன் என்ன செய்வான், வந்துட்டு வெளியே நிற்பான். அப்பா போய் அவனை வருந்தி உள்ள கூப்பிடுவார். இவன் சொல்லுவான், நீங்கள் எனக்கு ஒன்றுமே தரல, ஒரு கோழி கூட அடிக்கலை, ஆட்டுக்குட்டி கூட அடிக்கலை, நான் நல்லவனா இருந்தேன், நீங்கள் எனக்கு எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா பாருங்க, ஒரே ஒரு வார்த்தை தான் அந்த பையன்கிட்ட சொல்லுவார், என்னுடையது எல்லாம், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதான் இருக்கிறது. 31வது வசனத்தில் வாசிக்கும்போது அப்போ சொல்கிறார், தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. பாருங்க, நம்ம என்ன செய்வோம், இதாக புதுசாக ஒரு ஆத்மா ஆலயத்துக்கு வந்தோன்னே அவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்ய, புதிய கிருபை, அபிஷேகம், வரங்கள், தாளந்துகள் எல்லாம் இசப்பா கொடுக்குறாங்க. நம்ம என்ன செய்கிறோம், மூத்த பிள்ளைய போல் சர்ச்சில் வந்துட்டு இருக்கோம், ஒழுங்காக ஆராதிக்கிறோம், ஒழுங்காக தேடுறோம், எல்லாமே ஒழுங்காக செய்கிறோம். ஆனால் என்ன செய்கிறோம்,
கெஸ்ட் போல வந்துட்டு போறோம் ஏசப்பா. புதுசா வந்தவங்கலாம் ஆவியில் நிரம்புறாங்க, அந்நிய பாஷை பேசுறாங்க, தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. நான் மட்டும் எத்தனை வருஷமா வந்துட்டு என்ன செய்யறேன், இப்படியே இருக்கிறேன்னு சொல்லி ஏசப்பா கிட்ட என்ன செய்யறேன், அந்த மூத்த மகனை போல முறுமுறுக்குறான். அப்பா என்ன சொல்றாரு பாருங்க, நீ என் கூட இருக்கிற, எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதான் இருக்கிறது. நான் உனக்குன்னு வரங்கள், தாளந்துகள், கிருபைகள் நிறைய வச்சிருக்கேன், கனிகள் எல்லாம் வச்சிருக்கேன்ப்பா, எல்லாம் நான் உனக்காக தான் சேர்த்து வச்சிருக்கேன். ஆனா நீ அதை எடுத்து பயன்படுத்தலங்கும் போது அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி அப்பா சொல்றாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும், இளைய மகனா நம்ம மனம் திரும்பி வரும்போது ஏசப்பா நமக்கு கிருபை அபிஷேகம் எல்லாம் தந்தது மாத்திரம் இல்ல, நம்ம கர்த்தருடைய சமூகத்துல அவரோடு கூடவே வாழும் போது கூட பாருங்க, இது எல்லாம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கு. நம்ம அதை எடுத்து என்ன செய்யணும், பயன்படுத்தக்கூடியவங்களாய் காணப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏசப்பா நமக்கு தந்திருக்க வரங்கள், தாளந்துகள், கனிகள் என்ன செய்தோம், புதைச்சி வச்சுக்கிட்டே இருக்கோம். இந்த நாட்களை பாருங்க, தேவனை ஆராதிக்கிற அனுபவமே ரொம்ப குறைவாக காணப்படுகிறது. பாருங்க, நம்ம போக்கில் என்ன செய்யறோம், ஆராதனைக்கு வர்றதே பெருசுங்கிற அனுபவத்துல வந்தோம். பாட்டு பாடினா என்ன செய்யறோம், பாட்டு ஆவி நிறைவு நேரத்தில் கனவு திறந்து யார் என்ன செய்யறா, யார் எப்படி ஆவியில் நிரம்புறா என்ன செய்யறோம் பார்த்துக்கிட்டே இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தரும் மாறி மாறி பார்த்துருந்தா கடைசி யார் ஆவியில் நிரம்பா யோசித்து பாருங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும், ஏசப்பா நமக்கு தந்திருக்க கிருபைகள், வரங்கள், தாளந்துகளை வெட்கப்படுத்தாம என்ன செய்யணும், பயன்படுத்தணும். ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், ஆவியில் அனலா இருக்கணும். தீர்க்க தரிசன வரங்களை அனல் மூட்டி எழுப்பணும், வியாக்கியான வரங்களை அனல் மூட்டி எழுப்பணும். ஒவ்வொருத்தரும் என்ன செய்யல, கிருபையில வரங்கள்ல நம்ம பெருக வேண்டியது அவசியமா இருக்குது. பாருங்க, இது மட்டும் இல்ல, இந்த இளைய மகன் மட்டும் இல்ல, பேதுரு எடுத்துக்கோங்க. பாருங்க, தேவனை மறுதளிச்சுட்டு போனாரு, மறுபடியும் ஆண்டவர் என்ன செய்தார், அவரை ஏற்றுக்கொண்டார். தோமா பாருங்க, தேவனை சந்தேகப்பட்டான். ஆனா ஆண்டவர் என்ன செய்தாரு, இந்த இந்தியாவுடைய ரட்சிப்புக்கு காரணமா இந்தியாவுக்கு வந்து சுவிசேஷம் சொன்னதே யாருதான், அந்த அவிசுவாசியா இருந்த அந்த தோமா தான். பாருங்க, கர்த்தர் ஒரு ஏற்றுக்கொண்டு ஒரு பெரிய ஒரு மனுஷனா கர்த்தர் மாற்றினாங்க. பவுல பாருங்க, கர்த்தருக்கு விரோதமா ஆலயங்களெல்லாம் அடிச்சு உடைக்கிற ஒரு துஷ்டனை போல இருந்தார். ஆனா கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில வந்த பிற்பாடு பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்காக ஒரு பெரிய சாட்சியாய் மாற்றப்பட்டார். அதுபோல நாமும் கூட எவ்வளவு ஆண்டவர் விட்டு தூரமா நம்ம போனாலும் கர்த்தர் என்ன செய்யறாங்க, நம்மளை ஏற்றுக்கொண்டு நம்மளை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாய் காணப்படுறாங்க. ரெண்டாவதா பார்த்தோம்னா, நேசிக்கிற தகப்பன் நம்ம எப்படி ஆசீர்வதிப்பான்னு சொல்லி பார்த்தா, மல்கியா 1வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது, மல்கியா 1:2, ஆதியாகமம் 32:10 வாசிக்கும் போது வாசிங்க. நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார், அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள்? கர்த்தர் சொல்கிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ, ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன். அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா, ஏசாவை வெறுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். பாத்தீங்கன்னா, ஒரே தாய்க்கு 2 பிள்ளைங்க, அதாவது ரெட்டை பிள்ளைங்க பிறக்கிறாங்க. அந்த 2 பேர்ல கர்த்தர் ஒருவனை தான் என்ன செய்யறாரு, நேசிக்கிறார். அவனை நேசித்து அவனை எப்படி ஆசீர்வதிக்கிறான்னு சொல்லி ஆதியாகமம் 32:10 நம்ம வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். பார்த்தீங்கன்னா, இந்த யாக்கோபு வந்து யாருக்கு பிரியமான பையன் சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பிரியமான பையன். ஈசாக்கு வந்து ஏசாவை நேசிச்சான். ஏன்னா அவன் வந்து வேட்டையாடி கொண்டு வந்து தகப்பனுக்கு ருசியான பதார்த்தங்களை சமைச்சு கொடுக்கறதுனால ஈசாக்குடைய மனது ஏசா மேல பட்சமா இருந்தது. யாக்கோபு தன் தாயோடு கூட கூடாரங்கள்ல குடியிருந்தான், குணசாலியா இருந்தான். அதனால பாத்தீங்கன்னா தாயுடைய இருதயம் யாக்கோபு மேல பட்சமா இருந்தது. இங்க பாத்தீங்கன்னா, இப்ப அந்த தகப்பன் என்ன செய்யறார், ஆசீர்வதிக்க விரும்புறார். அவருக்கு வயதாயிற்று, கண்ணு தெரியல ஈசாக்குக்கு. இப்ப தன்னுடைய மகனை ஆசீர்வதிக்கணும். ஆசீர்வதிக்கிறதுக்கு யார்கிட்ட சொல்றார், ஏசா கிட்ட சொல்றார், நீ போய் வேட்டையாடி எனக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொண்டு வான். இதை அம்மா கேட்டுக்கிட்டு என்ன செய்யறாங்க, நமக்கு தெரிஞ்ச சம்பவம், யாக்கோபு கிட்ட சமைச்சு கொடுத்து விடுறாங்க. அங்க பயங்கர கோல்மாலாம் நடக்கு. எப்படியோ யாக்கோப தெரியாம ஈசாக்கு ஏசா நினைச்சு ஆசீர்வதிச்சு அனுப்புறார். பாத்தீங்கன்னா, இங்க ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு திறமையா குணமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, குணம் தான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்குரிய ஒரு சாவியா இருக்கு. நமக்கு எவ்வளோ திறமை, தாளந்துகள், கிருபைகள் எல்லாம் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் தங்கணும்னா ஒரு திவ்ய சுபாவம் நமக்குள்ளே காணப்படணும். இவன் குணசாலியாகவும் கூடாரவாசியாகவும் இருந்தான். கூடாரவாசினா
வீட்டில் தங்கி இருக்கிற அனுபவம். இந்த ஏசா பார்த்தீங்கன்னா காட்டில் போய் தங்கி அங்கேருந்து வேட்டையாடி அங்கே சமைச்சு அப்படி இருந்தான். இந்த ஏசா பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு சப்போர்ட்டாகவே இருந்துச்சுன்னா, அப்போ இது தேவனுடைய சமூகத்தில் தங்கி இருக்கிற ஒரு அனுபவத்தை காண்பிக்கும். இந்த யாக்கோபு ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, தகப்பனுடைய நேசத்தை பெறுவதற்கு, தேவன் இவனை நேசிப்பதற்கு காணப்பட்ட காரியம், தேவ சமூகத்தின் அனுபவத்தில் தங்கி இருக்கிற ஒருவனாய் காணப்பட்டான், குணசாலியாய் காணப்பட்டான். பார்த்தீங்கன்னா நமக்கு கூட யாரை பிடிக்கும்னா, ரொம்ப குறும்பு பண்ணுற பிள்ளை பிடிக்குமா, ரொம்ப கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளை பிடிக்குமான்னு கேட்டால் கீழ்ப்படுகிற பிள்ளைங்களை தான் எல்லாருக்கும் என்ன செய்யும், பிடிக்கும். பாருங்க, இந்த யாக்கோபு கூட அப்படிதான் ரொம்ப ஒரு நல்ல சுபாவம் உடையவனாய் காணப்பட்டான். தாயோடு கூட இசைந்து நடக்கக்கூடியவனாய் காணப்பட்டான். அதனால தான் என்ன செய்தாரு, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெறக்கூடியவனாய் காணப்பட்டான். பார்த்தீங்கன்னா மூத்த பையனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஆசீர்வாதம் யாருக்கு கிடைச்சது, இளைய பையனுக்கு கிடைச்சது. அப்பா மூத்தவனை ஆசீர்வதிக்க விரும்புறார், அம்மா சின்ன பையனை ஆசீர்வதிக்க விரும்புறாங்க. கர்த்தர் யாரை ஆசீர்வதிக்க விரும்பினார்னா இளையவனை. அதனால தான் அவங்க வயிற்றுல இருக்கும்போது 25வது அதிகாரம் 23வது வசனத்துல கர்த்தர் சொல்றாரு, மூத்தவன் இளையவனை சேவிப்பான் அப்படின்னு சொல்றாங்க. பிறக்கும் போதே மூத்தவனுக்கு காலை பிடிச்சி இழுத்துக்கிட்டே யார் பிறக்கிறா, இந்த யாக்கோபு பிறக்கிறார். பாத்தீங்கன்னா இவன் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து கர்த்தருடைய சமூகத்தின் அனுபவத்தில் தரித்து வாழ்கிற ஒரு அனுபவம் உடையவனாய் காணப்பட்டதுனால தான் இவன் பார்த்தீங்கன்னா யோர்தானை கடந்து போகும்போது கோலும் வெறும் கையுமா போனான். மாற்று வஸ்திரம் கூட இவன் கையில் இல்லை. ஏன்னா அவனுடைய ஜீவன் தப்ப ஓடி போகிறது போல தான் என்ன செய்கிறான், போகிறான். இவன் கையில் வெறும் கோல் மாத்திரம் தான் இருக்குது, இன்னொரு கையில் ஒன்றுமே இல்லை. அந்த கோலை கூட எதுக்கு வச்சுருப்பானா, ஒருவேளை ராத்திரி போகிற வழியில் எதுவும் கரடியோ சிங்கமோ புலியோ ஓனாயோ ஏதாவது நான் விரட்டுறதுக்கு ஒன்று வேணுமேங்கிறதுக்காக கூட என்ன செஞ்சுருக்கலாம், அதை வச்சுருந்துருக்கலாம். பார்த்தீங்கன்னா இவன் திரும்பி அந்த யோதானை மறுபடி கடந்து வரும்போது 2 பரிவாரம் உடையவனாய் என்ன செய்தான், ஆசீர்வதிக்கப்பட்டான். இவன் கர்த்தருடைய சமூகத்தில் தங்குறவனாய் இருந்தது மாத்திரம் இல்லை, 32வது அதிகாரம் 24-28 வாஸ்தா இவன் என்ன செய்தான், தேவனானவர் கூட போராடி மேற்கொள்ளக்கூடியவனாய் காணப்பட்டான். பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம தங்கி இருக்கிறது மாத்திரம் இல்லை, கர்த்தரோடு கூட நம்ம என்ன செய்யணும், போராடி ஜெபிக்கிறவங்களா, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து போராடக்கூடியவங்களா நம்ம என்ன செய்யணும், காணப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. அதனால தான் ஓசியா 12:3 சொல்லப்பட்டிருக்கு, அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பாருங்க, நம்ம என்ன செய்வோம், ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க, எங்க அப்பாவை ஆசீர்வதிங்க, அம்மாவை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என்ன சுகத்தை தாங்க அப்படி ஜெபம் பண்றோம். ஆனா சில வேளையில வேதம் சொல்லுது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள். நம்ம கண்ணீர் சிந்தி கேட்கிற ஒரு காரியத்துக்கு நிச்சயமா என்ன செய்யும், பலன் கிடைக்கக்கூடியதா காணப்படும். இவன் எழுத்தின் பிரகாரமான ஆசீர்வாதத்தை இந்த யாக்கோபு சுதந்தரிப்பதற்கு இவன் என்ன செய்ய, கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தது மட்டும் இல்லை, நல்ல சுபாவம் உடையவனாய் காணப்பட்டான். பாருங்க, இப்போ ஒரு பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோன்னா, ஒரு பிள்ளை ஹஸ்பண்ட் வீட்டில் போய் வாழ்வதற்கு நல்ல சுபாவம் வேணும். நல்ல சுபாவம் இல்லாமல் பாருங்க, சண்டை போடுற குணம் அந்த மாதிரிலாம் இருந்து மாமியார் கூட சண்டை போடுறது, குடும்பத்தை அட்ஜஸ்ட் பண்ண முடியாமல் சகிக்க முடியாமல் இருக்கிற பிள்ளைங்களால் என்ன செய்ய முடியாது, சந்தோஷமாக வாழ முடியாது. அதே நேரத்தில் எல்லாம் சகித்து வாழ்கிற பிள்ளைங்க என்ன செய்வாங்க, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கக்கூடியவங்களா காணப்படுவாங்க. அதுபோல அந்த யாக்கோபு எல்லாம் சகிச்சு வாழ்ந்தார். மாமனார் வீட்டுக்கு அங்கே போயாச்சு, அங்கே போய் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. பார்த்தீங்கன்னா 20 வருஷம் என்ன செய்கிறாரு, அந்த மாமனாருக்கு வேலை செய்கிறாரு. எல்லாம் வெயில் கஷ்டம் பனி எல்லாவற்றையும் சகிச்சாரு. அதனால தான் இவருக்கு 2 பரிவாரத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆண்டவர் சொன்னார், நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், இந்த யாக்கோபுக்கு வாக்கு பண்ணினாரு. அதுபோல் பார்த்தீங்கன்னா நம்ம வேதம் முழுவதையும் வாசித்து பார்த்தா ஏசப்பா யாருடைய பெயரில் வெளிப்பட்டார்னா, இஸ்ரவேலின் தேவன், இஸ்ரவேலின் தேவன், இஸ்ரவேலின் தேவன். அநேக இடத்துல இஸ்ரவேலின் தேவன் அப்படின்னு சொல்லி யாக்கோபுடைய பெயர்னாலே பெயர் மாற்றப்பட்டவன் தான். யாக்கோபுடைய பெயர் மாற்றப்பட்ட போது இஸ்ரவேல் என்று மாற்றப்பட்டது. பார்த்தீங்கன்னா அந்த பெயரில் தான் ஆண்டவர் என்ன செய்தார், மற்றவங்களுக்கு வெளிப்படக்கூடியவராக இயேசுப்பா என்ன செஞ்சாங்க, காணப்பட்டாங்க. அதுபோல் நாமும் கர்த்தருடைய சமூகத்தில் தங்கி கர்த்தரோடு போராடி ஜெபிக்கிறவங்களா, திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவங்களா நம்ம வாழும்போது இயேசுப்பா என்ன செய்வாங்க, ஒரு நம்ம கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது இயேசுப்பாவை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளும் போது நம்மக்கிட்ட எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கலாம், அட்ட தரித்திரமான ஒரு அனுபவத்தில் கூட நம்ம வந்திருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம பிரதர் அடிக்கடி சொல்லுவாங்க, கர்த்தருடைய சமூகத்துக்கு கரெக்டாக தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள் 3 வருஷம் தான், அதுக்குள்ளே அவங்களுடைய கஷ்டம் நெருக்கம் எல்லாமே மாற்றப்பட்டு என்ன செஞ்சிருவாங்க, அவங்க வாழ்வதற்குரிய காரியங்கள் எல்லாம் என்ன செய்துரும், கொடுக்கப்பட்டுரும். அது கரெக்டாக அவங்களுக்கு கொடுக்கப்படலை, அதுக்கு மேலே அவங்க தரித்திரமா கஷ்டமா இருக்கிறாங்கன்னா அவங்க கர்த்தருடைய காரியத்தில் கர்த்தருடைய கூடாரத்தில் தங்கி இருக்கிற அனுபவத்தில் அவங்க என்ன செய்யலை, சரியான ஒரு அனுபவம் இல்லாததுனால தான் என்ன செய்யலை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியலை அப்படின்னு சொல்லுவாங்க.
நம்ம என்ன செய்யணும், இதை வந்து நம்ம வந்து நமக்கு ஒரு ஃபார்முலாவை நம்ம எடுத்துக்கணும். நம்ம என்ன செய்யணும், கர்த்தருடைய சமூகத்திலேயே நம்ம தங்கி வாழ்கிற ஒரு அனுபவங்களை நம்ம காணப்படும்போது நிச்சயமாக இயேசப்பா என்ன செய்வாங்க, நம்ம எழுத்தின் பிரகாரமாய் நம்ம நேசிக்கிற தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாங்க. மூணாவதாக பார்த்தோன்னா ஆதியாகமம் 15வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் போது ஆதியாகமம் 21:10 15:4-21:10 வாசிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி 21:10 ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும், இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகி ஈசாக்கோடே சுதந்திரவாளியா இருப்பதில்லை என்றாள். பாருங்க, ஈசாக்கை குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த ஈசாக்கு தேவனால் நேசிக்கப்படுகிறார். பாருங்க, அதனால தான் இயேசப்பா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, யாக்கோபுக்கு ஆபிரகாம் கேட்கிறாரு, எனக்கு குழந்தை இல்லை, அதனால என் வீட்டில் பிறந்த எலையாசர்னு ஒருத்தன் இருக்கான், அவன் தான் என் வீட்டுக்கு கர்த்தனா இருக்கிறான், அவனை நான் சுதந்திரவாளியா வைக்கட்டுமா? அவனை ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நீ அவனை வைக்காத, உனக்கு நான் ஒரு பிள்ளைய தருவேன், அவன் தான் என்ன செய்வான், வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளியா இருப்பான். பாருங்க, அதே போல இஸ்மவேல் பிறகுறான். இஸ்மவேலை குறிச்சும் கூட சாராள் சொல்றாங்க, ஈசாக்கு தான் என்ன செய்யணும், சுதந்திரவாளியா இருக்கணும், இவனும் ஆபிரகாமுக்கு பிள்ளை தான், ஆனா இவன் சுதந்திரவாளியா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. அது மட்டும் இல்லை, ஆபிரகாமுக்கு கேத்துராள் அப்படின்னு சொல்லி ஒரு மனைவி இருக்காங்க, அவளுக்கு ஒரு 6 பிள்ளைங்க இருக்காங்க. அந்த 6 பிள்ளைங்களையும் கூட இந்த யாக்கோப் ஆபிரகாம் என்ன செய்யறாருன்னா, நன்கொடைகளை கொடுத்து என்ன செய்யறாரு, அவங்கள வேற தேசத்துக்கு அனுப்பி விட்டுறாங்க. ஏன்னா வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளி ஈசாக்கு மட்டும்தான். இப்போ நம்ம நேசிக்கிற தகப்பன் நம்ம என்ன செய்வாரு, வாக்குத்தத்தத்திற்கு சுதந்திரவாளிகளாய் நம்மை மாற்றுவார். மொத்தம் 7 பிள்ளைங்க. இந்த 7 பிள்ளைங்கள்ல பாருங்க, ஈசாக்கு மாத்திரம்தான் வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளியா மாற்றப்பட்டான். இஸ்மவேல் என்ன செய்தான், அவன் ஆகாரோடு சேர்த்து அவன் துரத்தப்பட்டான். இந்த கேத்துராலும் அவனுடைய பிள்ளைகள் என்ன செய்தாங்க, வேற தேசத்துக்கு அனுப்பப்பட்டாங்க. ஈசாக்கு மாத்திரம்தான் தகப்பனோடு கூட தங்கி இருந்தான். அது போலதான் ஏசப்பா நம்ம வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளிகளாய் நம்ம ஒவ்வொருவரும் என்ன செஞ்சிருக்காங்க, ஆசீர்வதித்து வச்சிருக்கிறாங்க. ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த 7 பிள்ளைங்கள இந்த ஈசாக்கு மாத்திரம்தான் ஒப்பு கொடுக்குற அனுபவம் உடையவனாய் காணப்பட்டான். மற்றவங்க எல்லாருமே துஷ்ட மனுஷர்களாய் காணப்பட்டாங்க. இஸ்மவேலை குறித்து நமக்கு தெரியும். இப்போ இந்த நாட்கள் கூட பார்த்தோன்னா என்ன செய்கிறாங்க, துஷ்ட மனுஷர்களாக என்ன செய்கிறாங்க, காணப்படுறாங்க. யுத்தம் சண்டை அப்படின்லாம் எப்படி காணப்படுறாங்க இருக்கிற. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணும்போதே அவன் துஷ்ட மனுஷனாக இருப்பான்னு சொல்லி தான் என்ன செய்கிறாரு, சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா இந்த யாக்கோபு இந்த ஈசாக்கு மாத்திரம் தான் ஒப்பு கொடுக்குற ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். பாருங்க, தகப்பன் கொண்டு போய் பலியிட போகிறாரு, எந்த ஒரு வார்த்தையுமே கேட்கல. அப்பா கிட்ட ஒன்று கேட்குறாரு, பா கட்டை இருக்குது, நெருப்பு இருக்குது, பலியிட ஆட்டுக்குட்டி இல்லையே. அதுக்கு ஆபிரகாம் சொல்றாரு, கர்த்தர் பார்த்து கொள்வார். அங்க மேல போறாங்க, கர்த்தர் சொன்ன இடத்துக்கு வந்ததும் கட்டையெல்லாம் அடிக்காச்சு. ஈசாக்கு பிடிச்சி கெட்டுறாரு. 17 வயசு பையன், ஆனா அவன் எதுவுமே சொல்லல. கேட்டிருக்கலாம், அப்பா என்ன விடுங்க நான் போறேன்னு சொல்லி ஓடி போயிருந்திருக்கலாம். அவரு 100 வயசுல தான் ஆபிரகாமுக்கு 100 வயசுல தான் ஈசாக்கு பிறக்கிறாரு. 117 வயசு தாத்தாவா இருக்கிறாரு. இப்போ இந்த ஈசாக்கு 17 வயது வாலிபன். இவனால் அவங்க அப்பா தள்ளி விட்டுட்டு ஓட முடிஞ்சிருக்கும். ஆனா பாருங்க, அவன் என்ன செய்யல, அப்படி செய்யாம அப்பா நம்மளை பலியிடுறாங்கன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன செய்தாரு, தன்னை ஒப்பு கொடுத்தார். கையை கட்டி அவங்க அப்பா படுக்க வச்சிருக்காங்க, கத்திய ஓங்குறாங்க, எதுவுமே சொல்லல, அமைதியா படுத்திருந்தாங்க. பாத்தீங்கன்னா ஆண்டவர் தான் என்ன செய்தாரு, அதை தடுத்தாங்க. பாத்தீங்கன்னா தகப்பனுடைய செயலுக்கு அமைதியா தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு மனுஷனாய் இந்த ஈசாக்கு காணப்படும். அது மட்டும் இல்ல, இவனுக்கு பெண் பார்க்க போறாங்க. ஈசாக்கு கிட்ட எந்த வார்த்தையும் கேட்கல, உனக்கு என்ன மாதிரி பொண்ணு வேணும், எப்படி வேணும் அப்படின்னு கேட்கவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கேட்பாங்க, உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணு பார்க்கணும். ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்தா என்ன செய்ய மாட்டாங்க, கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அதனால எல்லாம் இப்போ கல்யாணம்னு பார்த்தாலும் என்ன செய்வாங்கன்னா ஏபிசிடி பார்ப்பாங்க. ஏபிசிடினா ஏ ஃபார் ஏஜ், நல்லா வயசு பார்ப்பாங்க. கரெக்டான வயசு இருந்தால் தான் என்ன செய்வாங்க, கல்யாணம் பண்ணுவாங்க. ரொம்ப கூடுதல் குறவெலாம் இருந்தால் என்ன குறவை ஓகே, கூடுதலாக இருந்தால் என்ன செய்ய மாட்டாங்க, அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அடுத்தது பியூட்டி, அழகா இருக்காங்களா, பையன் அழகா இருக்கானா, பொண்ணு அழகா இருக்காங்க. வெள்ளையா இருந்தால் தான் என்ன செய்வாங்க, கல்யாணம் பண்ணுவாங்க. கருப்பாக இருந்தால் என்ன செய்ய மாட்டாங்க, கல்யாணம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அழகா இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, ஒதுக்கிடுவாங்க. காஸ்ட் பார்ப்பாங்க. காஸ்ட்னா அவங்க ஜாதியில தான் என்ன செய்வாங்க, கெட்டுவாங்க. ஜாதி மாற்றி கெட்டிட்டா அவ்வளோதான், உலகமே முடிஞ்சு போச்சு. குடும்பம் எல்லாம் என்ன செஞ்சுருவாங்க, ஒதுக்கிடுவாங்க. அதனால் பாஸ்டர் பார்க்கும்போது என்ன செய்வாங்க, பிரதர் அழகாக அது சொல்லுவாங்க, ட்ரேட்மார்க்கில் பாருங்கள், எங்கே ட்ரேட்மார்க்கில் பாருங்கள். அது ஒவ்வொரு ஜாதிக்கு ஜனனத்தை நம்ம வந்து எடுத்து பார்த்தா, ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும். நம்ம பெருசாக இப்போ சொல்லிகிட்டு இருக்கோம், அது துவக்கத்தை பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாததாக இருக்குது. ஆனால் நம்ம ஒன்றும் இல்லைன்னு ஒதுக்கி வச்சுருக்கோம்.
எஸ்சி அப்படிலாம் நம்ம சொல்லி தாழ்ந்த ஜாதியாக நினைக்கிறோம். அவங்கெல்லாம் ராஜ பரம்பரையிலேருந்து வந்து மேற்கொண்ட ராஜாக்களால் ஒடுக்கப்பட்டவங்க தான் அந்த ஜாதிக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எதுவுமே தெரியாமல் என்ன செய்கிறோம், ஜாதியில் நின்று பெருமை பாராட்டிகிட்டு இருக்கோம். அப்புறம் டி பார்த்திங்கன்னா டவுரி பின்ன கன்னியாகுமரி மாவட்டம் நம்ம என்ன செய்ய வேண்டாம், சொல்லவே வேண்டாம். லட்சக்கணக்கில் இருந்துட்டு இப்போ கோடிக்கு போயாச்சு, சென்ட் கணக்குலேருந்து ஏக்கர் கணக்குக்கு போயாச்சு. அந்த மாதிரி நிறைய. அப்புறம் ஜுவல் வந்து சவரன் அப்படிங்கிறத விட்டுட்டு கிலோ கணக்குக்கு போயாச்சு. அப்படிலாம் தந்தால் தான் என்ன செய்வாங்க, கல்யாணம் பண்ணுவாங்க. வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்கலாம் பொண்ணு பார்க்கும்போது சொல்கிறாங்க, பாஸ்டர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொண்ணு பாருங்கள் அப்படி சொல்கிறாங்களாம். ஏன்னா நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்படியெல்லாம் தான் பொண்ணு பார்க்குறாங்க, மாப்பிள்ளை பார்க்குறாங்க. பையன் நல்லா படிச்சிருக்கணும், பையனுக்கு என்ன இருக்கணும், சொந்த வீடு இருக்கணும், நல்ல பையனா கெட்ட பையனா, நல்ல பிள்ளையா, குடும்பத்துக்கு ஏற்ற பிள்ளையா, அப்படிலாம் பார்க்குறது இல்லை. ஆனால் அந்த ஈசாக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லலை. அவங்க அப்பா வேலைக்காரர் அந்த எலையாசரை அனுப்பி விட்றாரு. அவர் பார்த்துட்டு வர பொண்ணை கெட்டுறதுக்கு ரெடியாக இருந்தார். ரெபேக்கால்கிட்ட கூட கேட்குறாங்க, நீ போறியான்னு கேட்குறாங்க. அதுக்கு ரெபேக்கா போகிறேன்னு சொல்லி தான் புறப்பட்டு வராங்க. அந்த ஈசாக்கு கிட்ட பாருங்கள், உனக்கு பொண்ணு பார்க்கட்டுமா, இந்த மாதிரி பொண்ணை போய் பார்க்கட்டுமா, கூட்டிகிட்டு வந்துடுவோம், நீ கெட்டிக்குவியா, எதுவுமே கேட்கல. அப்பா சொன்னாங்க, வேலைக்காரர் போய் கூட்டிகிட்டு வந்தார். தூரத்துலேருந்து பார்க்குறாங்க, ரெபேக்காள் ஒட்டகத்துலேருந்து என்ன செய்ய இறங்கி முக்காடிட்டு கொண்டு நடந்து வராங்க. எலையாசர் எல்லா காரியங்களும் சொல்கிறார், எந்த வார்த்தையும் சொல்லாமல் என்ன செய்கிறாரு, ரெபேக்காளை மனைவியாக ஏற்றுக்கொள்ள, முகத்தை கூட பார்க்கல. முக்காடு போட்டிருந்தா எப்படி முகம் தெரியும், முகத்தை கூட பார்க்காம என்ன செய்கிறாரு, ஏற்றுக்கொண்டு கூடாரத்துக்கு அழைத்து செல்கிறார் அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இப்படி ஒரு ஒப்பு கொடுத்த ஒரு பையன்தான் வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளியாய் காணப்படுகிறான். பாருங்க, ஆதியாகமம் 25:5 நம்ம வாசிக்கும் போது, ஆபிரகாம் தனக்குள்ள எல்லாவற்றையும் ஈசாக்குக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, நமக்கு எல்லா ஆசீர்வாதம் வேணும் நம்ம விரும்புவோம். ஆனால் என்ன செய்ய மாட்டோம்னா ஒப்பு கொடுக்கவே மாட்டோம். ஏசப்பா விரும்புறது போல ஏசப்பாவுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஒப்பு கொடுக்கவே மாட்டோம். நம்ம ஒப்பு கொடுத்தாதான் ஏசப்பா என்ன செய்வாங்க, நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவங்களாக காணப்படுவாங்க. இந்த ஈசாக் என்பது மரித்தோரின் உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமாய் காணப்படுகிறது. பாருங்க, பலியிடுறதுக்கு வச்சுட்டாங்க. அவன் வந்து அவங்க அப்பா வெட்டியிருந்தாருன்னா அவன் அன்னைக்கு என்ன செய்திருப்பான், செத்துருப்பான். ஆனால் பாருங்கள், அவனுக்கு வந்து ஒரு மறுபிறவி, நம்ம ஒரு ரொம்ப சிக்காகி கஷ்டப்பட்டு இல்லை ஒரு ஆக்சிடென்ட் ஆகி செத்து பொழைச்சோம் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோம், ஆண்டவர் எனக்கு மறுஜென்மத்தை தந்தார் அப்படிலாம் என்ன செய்வோம் சொல்லுவோம். அதுபோல தான் ஒரு மரித்தோரின் உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமாய் கல்வாரி நிழலுக்கு அடையாளம், ஏசப்பா கல்வாரியில் நமக்காக மரித்தது போல இந்த ஈசாக்கு கூட என்ன செய்தார், பலியிடப்படுவதற்கு தான் என்ன செய்தார், கொண்டு போகப்பட்டார். ஆனால் ஏசப்பா என்ன செய்தாங்க, அவரை பாதுகாத்தாங்க. இப்போ நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய மரித்த அனுபவத்தை போல இருக்கிற காரியத்தில் நம்ம உயிர்ப்பிக்கப்படுவதற்கு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நமக்கு தேவையாய் காணப்படும். நம்முடைய சரீரம் ஒரு வியாதியினால மரிச்ச அனுபவத்தில் காணப்படலாம், நம்முடைய ஆத்மா மரித்த அனுபவத்தில் காணப்படலாம். நமக்குள்ள எல்லா ஆசீர்வாதங்கள் எதுவுமே இல்லாதது போல ஒரு இதுக்கு நான் வாழ்றதுக்கு நான் செத்திருந்தா நல்லா இருந்திருக்கும் நினைக்கிற ஒரு அனுபவத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் நம்ம பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நம்ம ஒப்பு கொடுக்கும்போது பாருங்க, கர்த்தர் நமக்கென்று வாக்குத்தத்தம் பண்ணின யாவையும் என்ன செய்கிறோம், நம்ம சுதந்திரிக்கக்கூடியவங்களாய் காணப்படுகிறோம். ஏன்னா ஆவியானவர் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக என்ன செய்கிறாராம், வேண்டுதல் செய்கிறாரா. நம்ம ஒவ்வொருவரும் பரிசுத்தனுடைய அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது தான் நம்ம என்ன செய்கிறோம், உயிர்ப்பிக்கப்படக்கூடியவங்களாம் நம்ம மாற்றப்படுகிறோம். நான்காவது நம்ம பார்த்தோன்னா, நேசிக்கிற ஒரு தகப்பன் என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யோசேப்பை நம்ம எடுத்துக்கலாம். இந்த யோசேப்பை என்ன செய்தார், நேசிக்கிற தகப்பன் கனத்திற்குரியவனாய் உயர்த்தினார். என்ன செய்தார், கனத்திற்குரியவனாய் கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார். ஏன்னா இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் அதற்கு காணப்பட்ட காரியம் என்னன்னா, இவன் ஒரு உன்னதமான ஒரு தரிசனம் உடையவனாய் காணப்பட்டான், பாவத்திற்கு விலக்கப்பட்டவனாய் காணப்பட்டான். பார்த்தீங்கன்னா இவனை குறித்து நமக்கு தெரியும். ஆதியாகமம் 37 அதிகாரம் 3வது வசனத்திலையும் 39 அதிகாரம் 2வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கு, தகப்பன் இவனை அதிகமாக எல்லா பிள்ளைங்களை விடையும் இவனை அதிகமாக நேசிச்சார், கர்த்தரும் யோசேப்போடு கூட இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாக்கோபுக்கு முதிர் வயதில் இந்த யோசேப்பு பிறக்கிறாரு. முதிர் வயதுனா அவருக்கு 91 வயசு. இந்த யாக்கோபுக்கு 91 வயசு ஆகும்போது தான் இந்த யோசேப்பு பிறக்கிறாரு. இவர் வந்து ரொம்ப நேசித்த அவருடைய மனைவி தான் ராகேல். ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாமல் ராகேலுக்கு கடைசியாக ஒரு குழந்தை பிறக்க, அந்த குழந்தை தான் யார், யோசேப்பு. இவங்க ரொம்ப காத்திருந்து பெற்றெடுத்த ஒரு பிள்ளை இந்த யோசேப்பு. அதுக்கு பிற்பாடு யோசேப்புக்கு 17 வயது இருக்கும்போது பென்யமீனுக்கு 4 வயது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை விட எவ்வளோ லேட்டாக தான் என்ன செய்கிறாரு, பென்யமீன் பிறக்கிறாரு.
ஆனாலும் இவங்க காத்திருந்து பெற்றுக்கொண்ட ஒரு பிள்ளை ஆனதுனால யோசேப்பு அதிகமாக நேசித்தார். அது மட்டும் இல்லை, மற்ற பிள்ளைங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னா துன்மார்க்கராய் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க, பாவம் செய்யக்கூடியவங்களாய் காணப்பட்டாங்க. அவங்களுடைய தவறெல்லாம் என்ன செய்தார், இந்த யோசேப்பு தகப்பனாருக்கு சொல்லி வந்தார். ஆனால் அவர் என்ன செய்யல, அந்த தப்பு ஒன்றுலையுமே உடன்படவே இல்லை. பாவம் தான், இது பாவம், இது தெரியும், ஆனால் என்ன செய்யலை, அதை செய்யலை. 17 வயது வாலிபன், ஆனால் எந்த தவறுமே செய்யாமல் தகப்பன் விரும்புகிறது போல என்ன செய்தார், வாழ்ந்து கொண்டது. ஆனால் தகப்பன் இவனுக்கு என்ன செய்தார், பலவர்ண அங்கியை செய்து கொடுக்கக்கூடியவராய் காணப்பட்டார். அது மட்டும் இல்லை, இவனுக்குள்ள காணப்பட்ட தரிசனம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. கர்த்தர் இவனுக்கு மேலே ஒரு தரிசனம் வச்சிருந்தாங்க. அது 37வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். 2 சொப்பனம் காண்றாரு. ஒன்று 12 அரிக்கட்டுகள் இவரை வணங்கி யோசேப்பை வணங்கி நிற்குது. 2வது சொப்பனம் சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் வணங்கி நிற்குது. இந்த சொப்பனத்தை யாருமே ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் காலம் நிறைவேறின போது இந்த சொப்பனங்கள் என்ன செய்தது, அப்படியே நிறைவேறுச்சு. கர்த்தர் அந்த சொப்பனத்தின்படி யோசேப்பை கனத்திற்குரியவனாய் மாற்றினாங்க. நேசிக்கிற தகப்பன் அப்படி மாற்றினாங்க. அதற்கு காரணம் என்னன்னா, தேவனுக்கு பயந்து பாவத்துக்கு விலகக்கூடியவனாய் காணப்பட்டார். 39வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆதியாகமம் 39:9 வாசிக்கும் போது, இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்வோம்னா, அப்பா பார்க்காம பசங்க என்ன செய்வாங்க, ஏதாவது ஒரு காரியத்தை செய்வாங்க, அம்மா பார்க்காம காரியங்களை செய்வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செல்ஃபோனை யாருக்கும் தெரியாமல் என்ன செய்வாங்க, ஒழிச்சு வச்சு யூஸ் பண்ணுறாங்க பிள்ளைங்க. ஏன்னா இப்போ இந்த ஆன்லைன் கிளாஸ் அந்த மாதிரிலாம் வந்தனால எல்லாருக்கும் செல்ஃபோன், பிள்ளைங்க கெட்டு குட்டிச்சவர் ஆகுறதுக்கு ஒரு காரணமாக செல்ஃபோன் மாறிடுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த யோசேப்புக்கு பாவத்துக்குரிய எல்லா சூழ்நிலையும் இருக்குது. ஒரு அந்நிய தேசத்தில் அடிமையாய் போன இடத்துல உயர்த்தப்பட்டிருக்கான். அங்கே போய் அவனுக்கு வந்து அந்த 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 அவன் இருந்த வீட்டில் உள்ள அந்த எஜமானுடைய மனைவியே என்ன செய்கிறா, பாவத்துக்கு கூப்பிடுறான். ஆனால் இவன் என்ன செய்யலை, அந்த எஜமான் ஒன்றை தவிர எல்லாவற்றையும் எனக்கு ஒப்புவிச்சிருக்கிறாரு, அதனால் அவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லலை, தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்யக்கூடாது, அவனுடைய ஒரே தரிசனம் கர்த்தருக்கு விரோதமாக நான் பாவம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு தரிசனத்தோடு தான் அவன் என்ன செய்தான், காணப்பட்டான். பாருங்க, இவன் வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு லேட்டாக கிடச்சான், ஆனால் லேட்டஸ்ட்டாக கிடச்சான் அப்படின்னு சொல்லி நம்ம கூட எடுத்துக்கலாம். ஏன் அந்த லேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தது போல தான் எல்லாரும் துன்மார்க்கமாக ஜீவித்த போது அவன் என்ன செய்யலை, துன்மார்க்கமாக ஜீவியம் செய்யலை. ஏசாயா 48:14 வாசிக்கும் போது, ஏசாயா 48:14 வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லி தருது, நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள், கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான், அவன் புயம் கல்தேயரின் மேல் இருக்கும் என்பதை இவர்களில் அறிவித்தவன் யார். பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனிலும் கர்த்தருடைய சித்தத்தை செய்வான். இவன் அந்நிய தேசத்தில் போயிருக்கான். இவனை பார்க்க யாருமே இல்லை, அப்பா இல்லை, அம்மா இல்லை, இவனுக்குன்னு குடும்பம், சொந்தம், பந்தம், இவனுக்காக உரிமை பாராட்டி யாருமே இல்லை. இவன் என்ன செஞ்சாலும் இவனை கேட்கறதுக்கு ஆளே இல்லை. ஆனால் அவனுக்கு இருந்த ஒரு தரிசனம், கர்த்தர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒரே ஒரு காரியம் தான். அவன் என்ன செய்தான், அந்த ஒரு தரிசனத்தில் அவன் நின்னா, அவன் என்ன செய்தான், பாவத்துக்கு விலகப்பட்டான். கர்த்தரால் என்ன செய்தான், உயர்த்தப்படக்கூடியவன். அந்த தேசமோட அடிமையாக போன தேசத்தில் எல்லாருக்கும் மேலே என்ன செய்தான், உயர்த்தப்படக்கூடியவனாய் காணப்பட்டான். அவன் பார்த்த சொப்பனத்தின்படி அவனுடைய தாய், தகப்பன், அவனுடைய சகோதரர்கள், குடும்பம் முழுவதும் என்ன செஞ்சாங்க, இவங்கிட்ட வந்து இவன் யோசேப்புன்னு தெரியாமலே பணிந்து கொள்ளக்கூடியவங்களாய் மாற்றப்பட்டாங்க. பாருங்க, நாம கர்த்தருக்கு பயந்து நம்ம ஜீவிக்கும் போது கர்த்தர் என்ன செய்வாங்க, நம்மளை பகைக்கிற, வெறுக்கிற, புறக்கணிக்கப்படுகிற எல்லா இடத்துலையும் என்ன செய்வாங்க, நம்மை உயர்த்தி வைக்கக்கூடியவங்களாய் காணப்படுவாங்க. 5வதா பார்த்தோன்னா நம்ம தாவீதை எடுத்துக்கலாம். தாவீது நம்ம பார்க்கும்போது தாவீதுக்கு கர்த்தர் என்ன செய்தார்னா, சங்கீதம் 138:8 வாசிக்கும்போது, சங்கீதம் 138:8 கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நிகழவிடாதிருப்பீராக. பார்த்தீங்கன்னா சங்கீதக்காரர் என்ன சொல்றார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இப்போ இந்த தாவீதுக்காக தாவீதை நேசித்த அந்த தகப்பன் என்ன செய்தார், தாவீதுக்காக யாவையும் செய்து முடித்தார். ஏன் செய்து முடித்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்போஸ்தலர் 13:22 நமக்கு தெரியும், இயேசுவா சொல்றாங்க, என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மகனா இந்த தாவீது வாழக்கூடியவனா காணப்பட்டான். பாத்தீங்கன்னா இவன் ஆரம்பத்துல இருந்தே இவனுக்கு வந்து இவனை யாருமே நேசிக்கல, குடும்பத்துல கடைசி பிள்ளை. ஆனால் பார்த்தீங்கன்னா இவனை நேசிக்கலை. நமக்கு வந்து அந்த சரித்திரம் தெரியும். ஒரு நாள் நம்ம சிஸ்டர் வந்து பிரசங்கத்தில் கூட அவனுடைய தாவீதுடைய சரித்திரத்தை வழக்கமாக சொன்னாங்க. அவங்க அப்பா வந்து ஒரு
ஒரு தேசத்தில் ஒரு உயர்ந்தவனாக இருந்தார். அதனால அந்த பதவியை தக்க வைக்கிறதுக்காக அவர் வந்து கலப்பினத்தில் பிறந்தது போல உள்ளவர் போல ஒரு மோவாபிய ஸ்திரீக்கும் ஒரு இஸ்ரவேலுக்கும் பிறந்ததுனால அவரை ஒதுக்கி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ அதுக்காக அவர் நிறைய பிளான் எல்லாம் பண்ணி எடுத்து கடைசியில் யார் பிறக்கிறா? இந்த தாவீது பிறக்கிறார். ஆனால் அவர் விரும்பாமல் பிறந்த ஒரு பிள்ளைங்கிறனால இந்த தாவீதை என்ன செய்யலை? தன்னுடைய பிள்ளையாவே ஏற்றுக்கொள்ளலை. அதனால தான் நம்ம பார்க்குறோம் சாமுவேல் பந்திக்கு கூப்பிடும்போது மற்ற பிள்ளைங்களெல்லாம் கூப்பிடுறான். ஆனால் அந்த தாவீதை மட்டும் என்ன செய்யலை? கூப்பிடவே இல்லை. அவனை மட்டும் ஆடுமைக்க அனுப்பி வச்சிருக்கிறாரு. பாருங்க, ஆரம்பத்தில் இந்த டாப் டு பாட்டம் அவர் எல்லாராலும் என்ன செய்தார்? ஒதுக்கப்படுகிற வெறுக்கப்படுகிற ஒரு அனுபவத்தில் தான் காணப்பட்டார். ஆனால் அவர் மாத்திரம் என்ன செய்தார்? கர்த்தரை சார்ந்து கொண்டு வாழ்ந்தார். கர்த்தரை தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் முதன்மையானவராக வைத்தார். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவனை பார்த்து சொல்ல, என் இருதயத்துக்கு ஏற்றவனா கண்டேன். இப்போ நமக்கு கொஞ்சம் எனக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்ம ஒரு பிள்ளையை பார்த்து சொல்கிறோன்னா அந்த பிள்ளை நம்ம விரும்புறது போல் வாழ்ந்தால் தான் நம்ம என்ன செய்வோம்? எனக்கு இந்த பிள்ளையை நல்லா பிடிக்கும்னு சொல்லி என்ன செய்வோம்? நம்ம சொல்லுவோம். இது அப்பா அம்மா பேச்சை கேட்காம துன்மார்க்கமா வாழ்ற பிள்ளைய பார்த்து என்ன சொல்ல மாட்டாங்க? சொல்லவே மாட்டாங்க. எனக்கு அவனை பிடிக்காது, அவன் இப்படிதான் இருக்கான் அப்படிதான் இருக்கான்னு சொல்லி என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. ஆனா அப்போ இந்த தாவீது இப்படி வாழ்வதற்கு ஒரு தாவீது இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அவருக்கான எல்லா காரியத்தையும் கர்த்தரே முன்னின்று செய்வதற்கு காரணம் கர்த்தருக்கு விருப்பமான காரியங்களை இவர் செய்தார். எப்போ பார்த்தாலும் பாருங்க, கர்த்தரை துதிக்கக்கூடியவராய் காணப்பட்டார். எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி முறுமுறுக்கவோ முறையிடவோ செய்யலை. தனக்கு கஷ்டமானாலும் சரி, நெருக்கமானாலும் சரி, சந்தோஷமானாலும் சரி, கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன்னு சொல்லி கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கக்கூடியவராய் காணப்பட்டார். இவருக்கு அநேக சத்துருக்கள். சின்ன பிள்ளை பையன் தான், சொந்த குடும்பம் இவரை புறக்கணிச்சு வச்சிருக்கு. ஒரு முக்கியமான நாளுக்கு கூட அவர் அழைக்கப்படாமல் ஒதுக்கப்பட்டிருக்காரு. அப்படிப்பட்ட சூழ்நிலை அவர் என்ன சொல்றாரு? கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார். அவருக்கு இருந்த ஒரே வார்த்தை, கர்த்தர் என் மெய்ப்பர். எனக்குள்ள எல்லாவற்றையும் இசப்பா பார்த்துக்குவாங்க. எனக்குள்ள எல்லா காரியங்களும் கர்த்தர் பொறுப்படுத்துக்குவாங்க. எனக்கு அப்பா இல்லைனா என்ன, அம்மா இல்லைனா என்ன, குடிபரப்பு இல்லைனா இல்லை, எல்லாரும் என்ன கைவிட்டா என்ன, கர்த்தர் என்ன செய்வார்? சேர்த்து கொள்வார். பாருங்க, பிறப்பிலேயே மறக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட ஒரு அனுபவம். இப்போவே தாவீது பாருங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டு ஒரு ராஜாவாய் மாற்றப்படுவதற்கு முன்பாகவே அவருக்கு பயங்கர எதிரிகள். ஒரு சின்ன பையனை ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போதே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு விச சிங்கம், ஒரு விச கரடி வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சவுல் என்ன செய்கிறாரு? ஈட்டியை எறிகிறாரு. சவுலுக்கு இவன் நன்மை செய்கிறாரு, கிட்ட வச்சுட்டு என்ன செய்கிறாரு? ஈட்டியை தூக்கி எறிகிறாரு. ஆனால் அந்த இடத்துல தேவன் பாதுகாக்கிறாங்க. நாபாலுக்கு எவ்வளோ நன்மை செய்கிறான். ஆனால் அந்த நாபால் நஞ்சு கேட்டவனா என்ன செய்தான்? அவனுக்கு உதவி செய்யாதவனாய், ஆகாரம் கொடுக்காதவனாய் என்ன செய்கிறாரு? தாவீதுடைய ஆட்களை விரட்டி விடக்கூடியவனாக காணப்படுற அப்சலோம் சொந்த மகன் தாவீதுக்கு விரோதமாக எழும்புறார். தாவீது வெறுங்காலா ஓடி போறாரு, அழுதுச்சே போறாரு. பாருங்க, அப்போ தான் சொந்த மகன் தனக்கு எதிராக எழும்புறான். அவருடைய ஆலோசகர் அகிதோபேல், அவனுடைய ஆலோசனை தேவனுடைய ஆலோசனை போல இருக்குமா. அவன் தாவீதுக்கு விரோதமாக எழும்புறான். யோவாப் படைத்தலைவன், இவனுக்கு எல்லாம் ஃபுல் ரைட் ஹேண்டா இருந்தது யார்? இந்த யோவாப். அவன் தாவீதுக்கு விரோதமாக எழும்புறான். சிமேங்கிற ஒருத்தன் இந்த அப்சலோமுக்கு விரோதம், அப்சலோம் விரட்டும் போது ஓடி போகும்போது சிமே என்ன செய்யறான்? தாவீதை பார்த்து தூஷிக்கிறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் கூட ஒரு கூட்டம் 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இவன் வந்து கடன்பட்டவங்க, ஒதுக்கப்பட்டவங்க எல்லாரையும் இந்த தாவீது சேர்த்து வச்சிருக்கிறாரு. ஒரு இடத்துக்கு யுத்தத்துக்கு போயிட்டு வரும்போது இவங்களுடைய குடும்பம் எல்லாம், அவங்களுடைய ஆசி உடைமைகள் எல்லாவற்றையும் எதிரிகள் வந்து கொண்டு போயிட்டாங்க. அப்போ இந்த கூட்டத்தார் என்ன செய்கிறாங்க? தாவீதுக்கு விரோதமாக என்ன செய்கிறாங்க? முறுமுறுக்கிறவங்களா, முறையிடவங்க மாட்டப்பட்டாங்க. அப்படி எல்லாவற்றிலும் இவருக்கு பயங்கர எல்லா சூழ்நிலையும் எதிரிகள் நிறைய பேர் இருந்தாங்க. எதிரிகள் மத்தியிலேயே இந்த தாவீது வாழ்ந்தார். ஆனால் அந்த தாவீது அவங்க யாரையுமே அழிக்கணும், சவுலை கொல்லணும்னு நினைக்கல. நாபால மாத்திரம் என்ன செய்யறாரு? இவன் இப்படி பண்ணிட்டானே நமக்கு யுத்தம் பண்ண வர்றாரு. ஆனா அபிகாயில் வந்தோடனே அவனை கூட மன்னிச்சு விடுறாரு. சொந்த மகன் விரட்டப்பட்டப்போ அவனுக்கு கூட எந்த தீங்கும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்படி எல்லாரையும் மன்னித்து விடக்கூடியவராக காணப்படானா கர்த்தர் என்ன செய்யலை தெரியுமா? இவ்வளோ சூழ்நிலையிலையும் கர்த்தர் தாவீதுக்கு எந்த தீங்கும் வரவிடலை. அவன் வந்து முதிர் வயதில், ரொம்ப நிறைய வயதில் தான் என்ன செய்தார்? மரித்து பிதாக்களோடு சேர்க்கப்பட்டார். சங்கீதம் 17:8, அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றாரு, கண்மணியை போல என்னை காத்தருளும். ஏன்னா ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் எப்படி கண்மணி ஒரு இது வரும்போது நம்ம கண்ணை டக்கு நம்ம அறியாமல் மூடி நம்ம கண்மணியை கண் பாதுகாக்கப்படுதோ, அதுபோல் ஒவ்வொரு தீங்கு வரும்போது கர்த்தர் என்ன செய்தார்? இந்த தாவீதை பாதுகாக்கக்கூடியவராய் காணப்பட்டார். எதிரிகளை இவரை விடலாம் நினைச்சாலும் கர்த்தர் என்ன செய்யல? இவங்க யாரையுமே தப்ப விடலை. இந்த பார்த்த பட்டியலில் உள்ள அவ்வளோ பேரையும் கர்த்தர் என்ன செய்தார்? அழிக்கக்கூடியவராய். தாவீதுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணக்கூடியவராய் காணப்பட்டார். எவ்வளோ நிந்தைகள், அவமானங்கள், பாடுகள் பாருங்க. பாவம் செய்த போது நேரடியாக வந்து சொல்றாங்க,
அப்போ கூட என்ன செய்யலை, ஆண்டவரே நீங்கள் எனக்கு வேண்டான்னு விட்டுட்டு போகவே இல்லை. உடனே என்ன செய்கிறார், கர்த்தரிடத்துல மறுபடியும் வந்து என்ன செய்கிறாரு, ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தில் உதவி செய்யுங்க, நான் என்ன செய்யணும், கர்த்தரிடத்துல ஆலோசனை கேட்டு செயல்படக்கூடியவராய் காணப்பட்டார். அதனால தான் பார்த்தீங்கன்னா மத்தேயு 1:1 நம்ம வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, ஏசப்பாவுடைய பிறப்பின் அந்த ஸ்டார்டிங்கே யார் பேரில் சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்ற ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை இந்த தாவீது பெற்றுக்கொண்டதற்கு காரணம் என்ன, கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மகனாய் இந்த தாவீது வாழ்ந்ததுனால தான். அதனால கர்த்தர் அவன் என்ன செய்தார், தாவீதுக்காக கர்த்தர் எல்லா காரியங்களையும் செய்து முடிக்கக்கூடியவராய் காணப்பட்டது. 6வதா பார்த்தோம்னா நம்ம ஆபிரகாமை எடுத்துக்கலாம். ஆபிரகாமை பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் வந்து எல்லா காரியங்களையும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய ஒரு மனுஷனாய் காணப்பட்டார். கர்த்தர் என்ன சொன்னாலும் சரி, ஆண்டவர் சொல்றாரு, ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1 நம்ம வாசித்தோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் தகப்பன் வீட்டை இனத்தை எல்லாத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. உடனே இந்த ஆபிரகாம் என்ன செய்யறாரு, இப்போ உங்ககிட்ட வந்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க போங்க, உங்களுக்கு இங்கே சொந்த வீடெல்லாம் இருக்கு, வாடகை வீட்டில் தான் இருக்கீங்க, ஆனால் நீங்க இதெல்லாம் விட்டுட்டு போங்க, எல்லாரும் கிளம்பி எங்கேயா நார்த் இந்தியாவுக்கு போங்க அப்படின்னு சொல்லி உங்க ஃபேமிலியில வந்து நம்ம கிட்ட சொன்னாங்களே, இல்லை இப்போ எங்ககிட்ட வந்து இசபா சொல்றாங்க, நீங்கள் இந்த ஊழியம் செஞ்சது போதும், நீங்கள் இங்கேருந்து நார்த் இந்தியாவுக்கு போங்க, நிறைய தமிழ்நாட்டிலேயே நிறைய இயேசு கிறிஸ்து அறிவிக்கப்படாத கிராமங்கள் இருக்குது, அங்கே போய் போங்கன்னு சொன்னால் போவோமா? கொஞ்சம் கஷ்டம் தான். யோசிப்போம், இசப்பா என்னப்பா திடீர்னு இப்படி சொன்னால் நாங்கள் எப்படி போவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம், நம்ம யோசிப்போம். ஆனால் அந்த ஆபிரகாமை பாருங்க, எதுவுமே யோசிக்கலை. உடனே என்ன செய்தார், தன்னுடைய ஃபேமிலியை கூப்பிட்டுக்கிட்டு தன்னுடைய ஆடு மாடுகள் வேலைக்காரங்க எல்லாரையும் சேர்த்துக்கொண்டு என்ன செய்தார், அந்த தேசத்தை விட்டு தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு போகக்கூடியவராய் காணப்பட்டார். அவர்கிட்ட வந்து கேட்டால் அவர் என்ன சொல்லுவார், நீ எங்கே போகிறேன்னு கேட்டால், இப்போ நம்ம எங்கேயாவது புறப்பட்டு போகிறோம், நம்மக்கிட்ட வந்து நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டால் நம்ம போகிற இடத்த சொல்லுவோம். அப்படிதான், வேலைக்கு போகிறேன், இல்லை ஸ்கூலுக்கு போகிறேன், காலேஜ் போகிறேன், இல்லை இந்த ஊருக்கு போகிறேன், இந்த விஷயமா போகிறேன், ஒரு காரியம் இருக்கும். ஆனால் இந்த எந்த ஒரு முகாந்திரமே இல்லாமல் இந்த ஆபிரகாம் என்ன செய்தார், புறப்பட்டு போனார். அடுத்தது பாருங்கள், பிள்ளையை பலியிட சொல்கிறாங்க. அது ஆண்டவர் சொல்லும்போது 22வது அதிகாரத்தை சொல்லுவார், உன் ஏக சுதனும் உன் ஏக புத்திரனும் அவன் நேசகுமாரனும் அப்படி சொல்லுவார். சொல்லி நீ அவனை போய் எனக்காக பலியிடு. எதுவுமே யோசிக்கலை. ஆமாம் இசபா, நான் அவனை ரொம்ப நேசிக்கிறேன், அவனுக்கு எனக்கு அன்பான பிள்ளை, ஒரு பிள்ளை 100 வயசுல தந்த பிள்ளை அப்படின்னு சொல்லி எதுவுமே ஆண்டவர்கிட்ட ஆர்கியூ பண்ணவே இல்லை. உடனே மறுநாள் காலமே எழுந்து ஈசாக்கை கூட்டிகிட்டு போய் பலியிடுறதுக்கு என்ன செஞ்சிட்டாரு, கத்தியை கூட ஓங்கிட்டாரு. அவ்வளோ ஒரு கீழ்ப்படிதல் உள்ள மகன். கர்த்தர் இவருக்கு என்ன செஞ்சாருன்னு சொல்லி பார்த்தோன்னா, நேசிக்கிற தகப்பன் அழிவுக்குரியதை தராமல் அழிவில்லாததை ஆபிரகாமுக்கு தரக்கூடியவராய் காணப்பட்டார். இவன் வாக்கு தத்துவத்தை கொடுத்து தான் ஏசப்பா என்ன செய்கிறாங்க, ஆபிரகாமை கூட்டிகிட்டு போகிறார். நீ வந்து எல்லாத்தையும் விட்டு நீ வந்தியனா நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ நீ ரொம்ப பெருகுவாய் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, இந்த ஆசீர்வாதத்தோடு தான் புறப்பட்டு வாராரு. ஆனால் நம்ம எபிரேயர் 11வது அதிகாரத்தில் 8 நம்ம வாசித்தோம்னா பார்த்தீங்கன்னா, இந்த ஆபிரகாம் சொல்ற அவர் புறப்பட்டு போகிற இடம் இன்னதென்று தெரியாமல் ஆசீர்வதிக்கப்பட்ட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு இடத்துக்காக போறாரு. அது எந்த இடனே தெரியாது. ஆனால் கர்த்தர் எனக்கு ஒரு இடத்த வாக்கு பண்ணியிருக்காரு, அந்த இடத்துக்கு நான் போகணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு புறப்பட்டு போறார். பாருங்க, போற வழியிலாம் பரதேசிய போல வாழ்ந்தார். இந்த அவர் அப்பா வீட்டில் வீடு கட்டி ரொம்ப ஆடம்பரமாக வாழ்ந்தோ பெரிய செல்வ சீமான்னு சொல்லப்படுறவர் தான் இந்த ஆபிரகாம். ஆனால் பாருங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ நமக்கு இங்கே ஒரு ஒரு 2 சென்ட் சொந்த இடம் இருக்குன்னா அதை விட்டுட்டு நம்ம போகும்போது என்ன செய்வோம், இதை யார்கிட்டயா கொடுத்துட்டா போக மாட்டாங்க. வெளிநாட்டுக்கு போயிருந்தால் கூட என்ன செய்வாங்க, அதை கவனிக்கிறதுக்கு ஒரு ஆளை கொடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் என்ன செய்வோம், அது ஏதோ கூடவே இருக்கிற மாதிரி தான் செயல்படக்கூடியவங்களாக காணப்படும். அந்த ஆபிரகாம் எல்லாத்தையும் விட்டுட்டாரு. கர்த்தருடைய வார்த்தை கேட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு புறப்பட்டு போய் பார்த்தீங்கன்னா பரதேசியை போல எபிரேயரில் வாசிக்கிறோம், ஆபிரகாம் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தார். அவருக்கு இருக்கிற வசதிக்கு எத்தனையோ மாடி கட்டடம் கட்டியிருக்கலாம். ஆனால் பாருங்க, வெறும் டென்ட்டில் என்ன செய்தார், வாழக்கூடியவராய் காணப்பட்டார். பாருங்க, அவருக்கு இருந்த ஒரே தரிசனம் என்ன, 10வது வசனம் எபிரேயர் 11:10 வாசிக்கும் போது, ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். தேவன் கட்டி உண்டாக்குன அஸ்திபாரம் உள்ள நகரத்துக்காக காத்திருந்தான். இந்த பூமியில இருக்கிற கட்டடம் எல்லாம் என்ன செய்திரும், ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். ஒரு பூகம்பம் வந்துனா இதால நிற்க முடியாது, ஒரு மழை வந்து பெருவெள்ளம் வந்துனா எல்லாம் அடிச்சுட்டு போயிடும். ஆனா தேவன் கட்டி உண்டாக்குன ஒரு ராஜ்யம் இருக்கு. அந்த ராஜ்யம் கைவேலை இல்லாத ஒரு ராஜ்யம், தேவனால கட்டி உண்டாக்கப்பட்ட ராஜ்யம். அந்த ராஜ்யம் தான் எனக்கு வேணும். தேவன் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது இந்த பூமியில உள்ள இடத்த இல்லை, கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது பரம தேசத்தை தான் கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்காங்க
கொடுக்கப்படுங்கிற ஒரு தரிசனம் இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கை இருதயத்தில் காணப்பட்டது. 13வது வசனத்தில் வாசித்தீங்கன்னா, இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு என்ன செய்தாங்களா, விசுவாசத்தோடு மரிச்சாங்க. இந்த பூமியில் இப்போ நம்ம கூட பரலோக நம்பிக்கை நமக்கு இருக்கு. ஏசப்பா போயிருக்காங்க, நமக்கு வாக்கு பண்ணியிருக்காங்க, நான் போய் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நீங்களும் என்னோடு இருக்கும்படி வந்து உங்களை சேர்த்துக்கொள்வேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆபிரகாமுக்கு வந்து எந்த ஒரு நிச்சயமும் இல்லை, கண்டிப்பாக ஏசப்பா வருவாங்க, பரலோகம் தருவாங்க, அப்படி ஒரு நம்பிக்கையே இல்லை. ஆனால் பாருங்க, கண்டிப்பாக நான் அவருக்கு ஒரு தரிசனம் இருந்தது. கண்டிப்பாக என்ன செய்வார், தேவன் ஒரு ராஜ்யத்தை நமக்காக ஆயத்தம் பண்ணுகிறார், கண்டிப்பாக அந்த இடத்துக்கு நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இவங்க அறிக்கையிட்டு சுயதேசத்தை நாடி போகிறோம்னு சொல்லி என்ன செய்தாங்க, தெரியப்படுத்துறாங்க. இப்போ இவங்களுடைய காரியம் என்ன, கண்டிப்பா நம்ம பரலோகத்துக்கு போவோம் அப்படிங்கிறத நமக்கு வெளிப்படுத்துறதுக்காகவே இந்த ஆபிரகாம் வந்து என்ன செய்தாரு, ஒரு மாதிரியா நமக்கு முன்பாக இந்த பூமியில வாழ்ந்திருக்கிறார். நாமும் கூட என்ன செய்யக்கூடாது, அந்த பூமியின் மேல பற்றுள்ளவர்களாய், பூமியின் ஆசீர்வாதத்துக்கு மேல பற்றுள்ளவர்களாய், பூமியில இருக்கிற காரியங்கள் மேல பற்றுள்ளவங்களாய் நம்ம இருக்கக்கூடாது. நம்முடைய ஒரே தரிசனம், நம்முடைய ஒரே வாஞ்ச, ஒரே விருப்பம் நமக்கு எதா இருக்கணும், ஏசப்பா எனக்கு இந்த பூமியில இருக்க அழிவுக்குரிய காரியத்தை எனக்காக ஏசப்பா வைக்கல, அழிவில்லாத ஒரு ராஜ்யத்தை ஏசப்பா எனக்காக வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை என்ன செய்யணும், நமக்குள்ள காணப்பட வேண்டியது அவசியமா இருக்குது. 1 கொரிந்தியர் 2:9 வாசிக்கும் போது, 1 கொரிந்தியர் 2:9 வாசிச்சோமா, நான் வாசிங்க. எழுதியிருக்கிறபடி தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. பாத்தீங்களா, தேவன் தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினதை நம்ம கண் காணலை. யாருக்கா தெரியுமா, ஏசப்பா நம்ம மேல அன்பு கூறுறாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஏசப்பா நமக்காக ஆயத்தம் பண்ணிருக்க பரலோக ராஜ்யத்தை நம்ம யாருமே பார்க்கல. அது எப்படி இருக்கு, எவ்வளவு பெருசா இருக்கும், எவ்வளவு அழகா இருக்கும், எதுவுமே தெரியும். ஆனா வேதத்தை மட்டும் நம்ம என்ன செய்யறோம், நம்புறோம். அது வந்து ரொம்ப அழகான தேசம், அஸ்திபாரங்கள் உள்ள தேசம், பலவிதமான கனிகள் இருக்கும், ஜீவ தண்ணி இருக்கும் அப்படி சொல்லி நம்ம வேதத்துல இருந்து நம்ம பார்க்கறத வச்சு கற்பனை பண்ணி என்ன செய்யிருக்கோம், நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம கண் அதை காணல, அதை குறித்து நம்ம காதுகள் வெளிப்படையா என்ன செய்யல, ஆண்டவரே வந்து நம்ம கிட்ட சொன்னது போல் நம்ம காது கேட்கல, நம்முடைய இருதயத்தில் அது இப்படிதான் இருக்கும்னு தோன்ற கூட இல்லை. ஆனா வேதம் சொல்லுது, அதனால என்ன செய்யறோம், அதை நம்பி வாழக்கூடியவங்களாக காணப்படும். எழுத்தின் பிரகாரமான ஆசீர்வாதத்தை மாத்திரம் பெறுவதற்காக ஏசப்பாவை பின்பற்றவங்க என்ன செய்ய மாட்டாங்க, தேவனை அன்பு கூற மாட்டாங்க. தேவனை அன்பு கூறாதவங்களுக்கு இந்த ராஜ்யம் கிடைக்கவும் செய்யாது. ஏசப்பா அன்பு கூறுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ராஜ்யம் கொடுக்கப்படும். எப்படி தேவன் அன்பு கூர்ந்து நமக்கு இதை தாராரோ அது போல நாம் அன்பு கூர்ந்தாதான் அது நமக்கு கொடுக்கப்படும். எப்படி ஒரு சொத்து வந்து பிள்ளைக்கு கொடுக்கப்படும் போது நம்ம பெத்த பிள்ளைங்க, அதனால நமக்கு சேர்த்து சொத்தை பிள்ளைங்களுக்கு கொடுப்போம். ஆனால் அதுலேயும் நம்மளை கவனிக்கிற பிள்ளைங்க, எதையும் அழிக்காமல் நல்லா வாழ்கிற நல்ல பிள்ளைங்களுக்கு தான் என்ன செய்வோம், சொத்தை கொடுக்கறதுக்கு விரும்புவாங்க. அதை விட்டு அழித்து துன்மார்க்கமாக போகிறவங்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் போல் கடமைக்கு கொடுத்துட்டு என்ன செய்வாங்க, ஒதுக்கிடுவாங்க. அது போல தான் நாம் ஏசப்பாவை அன்பு கூறும்போது, ஏசப்பா நம்ம மேலே அன்பு கூர்ந்து நமக்காக ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணியிருக்காங்க. நாமும் அவரை அன்பு கூர்ந்தாதான் அந்த மகிமையடைந்த புதிய எருசலேம் பூரண வடிவுள்ள சீயோனையும் அசைவில்லாத அந்த ராஜ்யத்தையும் என்ன செய்ய முடியும், நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆபிரகாம் இந்த பூமியில எதையுமே ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆனா ஆண்டவர் அவருக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார். நாம் அந்த பூமியின் ஆசீர்வாதத்தை ஏசப்பா கிட்ட கேட்காம ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பரலோக ராஜ்யத்தை குறித்து நம்ம ஏசப்பா கிட்ட கேட்டு அதற்காக நம்ம வாழ்வோமானா கண்டிப்பா என்ன செய்வோம், பூமிக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு சேர்த்து கொடுக்கப்படும். இந்த ஆபிரகாம் பூமியில வாழ்ந்ததை பார்த்தா ஒரு பைத்தியக்காரனை போல, அவருடைய செயல்கள் எல்லாம் ஒரு பைத்தியக்காரனுடைய செயல்களை போலதான் இருந்தது. ஆனா பாத்தீங்கன்னா கர்த்தர் அவனை எல்லாவற்றிலும் என்ன செய்தாரு, ஆசீர்வதித்து வந்தான் வேதம் சொல்ல. அப்ப நம்ம கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பூமிக்குரிய இம்மைக்குரிய காரியங்களுக்காக மாத்திரம் ஏசப்பாவை பின்பற்றாம மறுமைக்குரிய காரியங்களுக்காக நம்ம ஏசப்பாவை பின்பற்றுவோம். ஆனால் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் சேர்த்து நமக்கு கொடுக்கப்படும். 7வதா பார்த்தோம்னா, நேசிக்கிற தகப்பன் என்ன செய்வார்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏனோக்கு எலியாவை சேர்த்துக்கலாம். இந்த நேசிக்கிற தகப்பன் தான் நேசிக்கிறவங்களை என்ன செய்வார்னா எடுத்துக்கொள்வார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ ஏனோக்கு எலியாவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இவங்க 2 பேரும் யாருன்னா மரணத்தை காணாம எடுத்துக்கொள்ளப்பட்டவங்க. 1 ராஜாக்கள் 17:1 வாசிக்கும் போது இந்த எலியாவை குறித்து நம்ம பார்த்தோம்னா, இந்த எலியா யாருன்னா கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன், திஸ்பியனாகிய எலியா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு தீர்க்கதரிசி, இவருக்குன்னு குடும்பம் கோத்திரம் சொந்தம் பந்தம் எதுவுமே அந்த தேசத்துல என்ன செய்யல இல்லை. திஸ்பியன் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்த்தாலே, ஒரு கடன்பட்டவங்க
அவங்களுடைய எல்லாவற்றையும் கொடுத்து அவங்களுக்கு இனி கடனை தீர்ப்பதற்கு நிர்வாகம் இல்லாமல் இனி சொல்லுவாங்க, நம்ம ஊரில் சொல்லுவாங்க, தலையை அடமான வச்சினாலும், அதாவது என்னையே அடமான வச்சு ஒரு காரியத்தை செய்கிறாங்க. இப்போ இந்த எலியா அவரே கடன் அடைப்பதற்குரிய ஒரு பொருளாக கொடுக்கப்பட்டார். அதுக்கு பேர் தான் திஸ்பியன். அப்படி திஸ்பியன் ஏதோ ஊர் அந்த மாதிரி கிடையாது, கடன்காரன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இவனே கடனுக்காக ஈடாக கொடுக்கப்படுகிற ஒருத்தனுக்கு கொடுக்கப்படுற பேர் தான் திஸ்பியன். அப்படிப்பட்ட எதுவுமே இல்லாத, தானே தனக்கு சொந்தம் இல்லைங்கிற ஒரு அனுபவத்தில் உள்ள ஒரு எலியா தான். ஆனால் பாருங்க, கர்த்தருக்கு முன்பாக நிற்கக்கூடியவனாய் காணப்பட்டார். அதனால பார்த்தீங்கன்னா பாருங்க, இவரும் கர்த்தரும் மாத்திரம் தான், இவருக்கு வேறு யாரு கூடயும் எதுவுமே இல்லை, என்ன அன்போ பாசமோ எதுவுமே இல்லை. எலிசாக்கு கூட ஒரு பெரிய குடும்பம் இருந்தது, 12 ஏர் பூட்டி உழுகிற அளவுக்கு ஆஸ்தி, வேலைக்காரங்க, பெரிய ஒரு வசதியான ஒரு மனுஷனாக தான் எலிசா இருந்தார். ஆனால் அந்த எலியாவுக்கு எதுவுமே இல்லை, ஒரு கடன்பட்ட ஒரு மனுஷன். ஆனால் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவராக இருந்ததுனால கர்த்தரும் அவரும் ஒருத்தருக்கு ரொம்ப நேசிக்கக்கூடியவங்களாக காணப்பட்டாங்க. பாருங்க, கடைசியில் கர்த்தரால் அவர் பிரிய முடியாமல் என்ன செஞ்சார், 2 ராஜாக்கள் 2:11 சுழற் காற்றில் அக்கினி ரதமும் குதிரைகளும் சுழற் காற்றுல எலியாவை மரணத்தை காணாமல் கர்த்தர் எடுத்துக்கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். பாருங்க, இவர் கர்த்தரை நேசிச்ச கர்த்தருடைய அமர்ந்த மெல்லிய சத்தம் கேட்கக்கூடியவனாய் காணப்பட்டார். எவ்வளவோ பயங்கரமான பிரச்சனைகள், நாளைக்கு இந்நேரத்தில் உனக்கு கொன்னுருவேன் அப்படின்னு சொல்லி எசபேல் சவால் விடுறாங்க. பாருங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலை சோர்ந்து போய் ஓடுறாரு. ஓடி எங்கே போக முடியும்? குடும்பமா கோத்திரமா எங்கே போனாலும் எங்கே தான் நிற்கணும்? கர்த்தருடைய சமூகத்தில் தான் நிற்கணும், கர்த்தருக்கு முன்பாக தான் நிற்கணும். பாருங்க, ஒரு மலையில போய் ஒரு கெபிக்குள்ள போய் ஒழிச்சிருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் இவனை கூப்பிட்டு பார்க்குறாரு, எலியாவை கூப்பிட்டு பார்க்குறாரு. காற்று வருது, பூமி அதிர்ச்சி வருது, எதுக்குமே என்ன செய்யல, அசையல. அப்புறம் ஆண்டவர் அமர்ந்த மெல்லிய சத்தத்தினால எலியாவை கூப்பிடுறாரு. உடனே இந்த எலியா பாருங்க கெபி விட்டு வெளியே ஆண்டவர்கிட்ட பேசுறாரு. பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆண்டவருக்கு எலியாவுக்குள்ள பயங்கரமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளோ ஒரு அன்பா என்ன செய்தாங்க, வாழ்ந்தாங்க. குழந்தைங்களை கூட பார்த்தீங்கன்னா குழந்தைங்க கோவத்தில் இருக்கும்போது நம்ம கோவப்பட்டுட்டு வா போ அப்படி சொன்னால் பிள்ளைங்க என்ன செய்யாது, வராது, செல்லத்தில் அப்படி இருக்கும். ஆனால் அதே அந்த பிள்ளைங்க கிட்ட போய் அன்பா வாமா நான் உனக்கு இது செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அன்பா கூப்பிட்டு பாருங்க, எவ்வளோ கோவத்தில் இருந்தாலும் பிள்ளைங்க உடனே என்ன செய்கிறோம், தனிஞ்சு நம்ம கிட்ட ஓடி வரும். அது போலதான் தேவனுக்கும் எலியாவுக்கும் இடையில பயங்கரமான ஒரு பாச பிணைப்பு காணப்படுது. அவ்வளோ ஒருவர் என்ன செஞ்சாங்க, நேசிக்கக்கூடியவங்களாக காணப்பட்டாங்க. பிரிய முடியாம என்ன செய்த கர்த்தர் எடுத்துக்கணும். அது போல ஆதியாகமம் 5வது அதிகாரம் 22-24 வாசிக்கும்போது ஏனோக்கு, அதுவும் நமக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா 365 வருஷம் இந்த ஏனோக்கு வாழ்றாரு. அதில் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரிக்கக்கூடியவராய் காணப்படுது. தேவனோடு சஞ்சரிக்கிறதுனா இங்கிலீஷ் பைபிளை வாசித்தீங்கன்னா வாக் வித் காட், தேவனோடு நடக்கக்கூடிய ஒரு அனுபவம் உடையவனா இந்த ஏனோக்கு காணப்பட்டார். எபிரேயர் 11:5 தேவனுக்கு பிரியமானவன் என்று எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாகவே சாட்சி பெற்றார். பாருங்க, பார்க்குறவங்களாம் சொன்னாங்க அவனுக்கு என்ன, அவன் அந்த ஆண்டவருக்கு பிடிச்ச பையன், ஆண்டவருக்கு பிடிச்ச ஆளு தான் இந்த ஏனோக்கு, ஆண்டவருக்கு ஏனோக்கு தானே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, மற்றவங்க சொல்ற அளவுக்கு ஒரு சாட்சி பெறக்கூடிய ஒரு மனுஷனாய் காணப்பட்டார். பாருங்க, அதை நம்ம பிரதர் தான் அழகா விளக்கி சொல்லுவாங்க. நம்ம கேட்டவங்களுக்குலாம் தெரியும். பார்த்தீங்கன்னா இப்போ இசப்பா என்ன செய்வாங்களாம், காலையில் வருவாங்க, சாயங்காலம் வருவாங்க, கொஞ்சம் நேரம் பேசிட்டு போனாங்க. அப்படி பிரிஞ்சு இப்போ கொஞ்சம் நேரமாக அந்த டைமிங் கூடி கடைசி ஏனோக்கு தேவனும் பிரிய முடியாத அளவுக்கு நீ உன் குடும்பத்தோடு வாழ வேண்டாம், நம்ம 2 பேருமே சேர்ந்து வாழோன்னு சொல்லிட்டு ஏனோக்கு தேவன் என்ன செய்தாரு, எடுத்துக்கொள்ளக்கூடியவராய் காணப்பட்டார். இவங்க 2 பேருமே மரணத்தை காணாம தேவனோடு சேர்க்கப்பட்டவங்களாக காணப்படாங்க. அவரை நேசிப்பவர்களை கர்த்தர் எடுத்துக்கொள்வார். தேவனும் நேசிக்கிறவங்க, அவங்களும் தேவனை நேசிக்கிறவங்களா இருக்கும்போது கர்த்தர் என்ன செய்வாராம், அவங்கள எடுத்துக்கொள்ளுவார். 1 கொரிந்தியர் 16:22 வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 16:22 வாசித்தோம் வேதம் சொல்லுது, ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன், கர்த்தர் வருகிறார். பாருங்க, ஏசப்பாவை அன்பு கூறலன்னா எப்படிப்பட்டவங்களாம், சபிக்கப்பட்டவங்களாம். நேசிக்கிற தகப்பன் நமக்காக என்ன செய்கிறார், மறுபடியும் நம்மளை ஏற்றுக்கொள்ளுகிறார். நம்மை எழுத்தின் பிரகாரமாக கோலும் வெறுங்கையுமாய் போனால் கூட எழுத்தின் பிரகாரமாக நம்மை ஆசீர்வதிக்கிறாங்க. 3வது வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளிகளாய் ஆவிக்குரிய பிரகாரமாக நம்மளை ஆசீர்வதிக்கிறாங்க. 4வது கனத்திற்குரியவர்களாய் நம்மளை உயர்த்துறாங்க. 4வது கர்த்தர் நேசிக்கிற தகப்பன் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறாங்க. 6வது அழிவுக்குரிய காரியங்களை நமக்கு தராமல் அழிவில்லாத காரியங்களை நேசிக்கிற தகப்பன் தரக்கூடியவங்களாய் காணப்படுறாங்க. 7வது நேசிக்கிற தகப்பன் எடுத்துக்கொள்ளக்கூடியவராய்
காணப்படுறாங்க. பார்த்தீங்கன்னா இப்படி தேவன் நம்மளை நேசிச்சதெல்லாம் செய்கிறாங்க. நாம் ஏசபாவை நேசிக்கலைன்னா நம்ம எப்படிப்பட்டவங்களா? சபிக்கப்பட்டவங்கன்னு சொல்லுது. இது இங்கிலீஷ் பைபிளை நம்ம வாசித்தோம்னா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சபிக்கப்பட்டவங்கிறதுக்கு அனத்தேமா அப்படின்னு சொல்லியிருக்கு. அனத்தேமா அப்படின்னு அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, வெறுக்கப்படுகிற ஒரு பொருளை குறித்து சொல்கிற வார்த்தை தான் அனத்தேமா அப்படின்னு சொல்லியிருக்கு. பாருங்கள், வெறுக்கப்பட்டவன். ஏசபாவை அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவன் மட்டும் இல்லை, அவன் வெறுக்கப்பட்டவன். ஏசபாவை நம்ம அன்பு கூறலைன்னா நம்மளை யாருமே அன்பு கூறவே மாட்டாங்க. ஒரு சபிக்கப்பட்ட, வெறுக்கப்பட்ட, எதுக்குமே ஆகாது அப்படிங்கிற ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு பொருளை போல என்ன செய்கிறோம்? நம்ம மாற்றப்படுறோம். ஒருவேளை அந்த பூமியில் எப்படி வேணாலும் ஆசீர்வாதமாக வாழலாம். ஆனால் கர்த்தருடைய நாள் வரும்போது, கர்த்தருடைய அந்த ராஜ்யம் வரும்போது என்ன செய்கிறோம்? அதுக்கு பங்கில்லாதவர்களாய் சபிக்கப்பட்ட, அதனால தான் வேதத்தில் வாசிக்கிறோம், சபிக்கப்பட்டவர்களே உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின அக்கினியும் கந்தகம் எரியில என்ன செய்யுங்க, அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி விரட்டப்படுற ஒரு அனுபவம். எபேசியர் 6:24 வாசித்த எபேசியர் 6:24 வாசிக்கும் போது, இயேசுவை அழியாத அன்புடனே அன்பு கூறுகிறவர்களோடு கிருபை உண்டாய் இருப்பதாக. ஏசப்பாவை நம்ம அழியாத அன்போடு நம்ம அன்பு கூறுவோமானா, நம்மை நேசிக்கிற தகப்பனை நாம் நேசிப்போமானா என்ன செய்யாது? ஒரு நாளும் கிருபை நம்மை விட்டு விலகாது. தேவன் நம்ம மேல அன்புள்ளவரா, இரக்கமுள்ளவரா என்ன செய்யறாங்க? காணப்படக்கூடியவங்களா காணப்படுறாங்க. இந்த வசனத்தின்படி ஜீவிக்க தேவன் நம்மை தகுதிப்படுத்துவாராக. ஆமென்.